கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமளிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இந்த அருமையான ஒரு மாலை பொழுதிலே கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை சபர் யாவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை இன்றும் கிருபையாக ஒரு நாளை நமக்கு ஜீவனோடு கூட்டி தந்து சுகபலத்தோடு இன்றும் இந்த பூமியிலே ஜீவிக்கும்படியாக கிருபை பாராட்டின நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு நம்முடைய கிருபை நிறைந்த இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்போதும் நன்றிகளோடும் துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக ஏறெடுத்துக்கொண்டு இன்றைக்கும் கூட தேவன் தீர்மானித்திருக்கிறதான இந்த ஒரு ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு ஏதுவான இந்த ஒரு பாடத்துக்குள்ளாக நாம் கடந்து செல்லலாம். சகோதரர் அறிவித்த வண்ணமாக நாம் இன்றும் பார்க்க இருக்கிறதான பாடத்தினுடைய தலைப்பு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்கிற அந்த ஒரு தலைப்பின் கீழாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஒரு பாடத்தை தியானிக்க இருக்கிறோம். ஸோ இந்த ஒரு பாடத்துக்கு ஆதாரமாக நாம் இது முதல்ல இந்த பாடம் எங்கேருந்து எடுத்தோம்னா ரீப்ரன் 31:78ங்கிற தலைப்பிலிருந்து எடுத்தது. ஸோ ஆதார வசனமாக மார்க் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம் வாசி. மார்க் 14ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் இந்த வசனத்தை நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த ஒரு சூழல், அவருக்கு ஏற்பட்டிருக்கிறதான அந்த ஒரு நெருக்கமான ஒரு காலப்பகுதி, அந்த காலப்பகுதியில் தனக்கு ஏற்படுகிறதான எல்லா விதமான சோதனைகளிலும் அவர் எப்படி தப்பிக்கிறார், தேவ சித்தத்தை அவர் எப்படி நிறைவேற்றுகிறார் என்கிற ஒரு விஷயங்களை சீசர்கள் புரிந்து கொள்ளும் விதமாக அங்கே என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர், நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கிற ஒரு விஷயத்தை ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா அங்கே அவங்களுக்கு சொல்கிறார். ஆனால் நமக்கு நல்லாவே தெரியும் அந்த ஒரு சூழலில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எதிர்பார்த்தபடி சீசர்கள் செஞ்சாங்களான்னா இல்லை. அங்கே என்ன தான் செஞ்சாங்கன்னா நம்ம அடுத்த ஒரு பிக்சரில் பார்க்கலாம். அவர் 3 முறை தேவனிடத்தில் மன்றாடுகிறார். மன்றாடிட்டு வரும்போதெல்லாம் 3 முறை அவங்க என்ன வகையிலாம் இருக்காங்கன்னா நித்திரை பண்ணக்கூடிய ஒரு சூழலில் தான் இருக்காங்க. இப்போ ஏன் நித்திரை பெண்ணுடைய ஒரு சூழலில் இருக்கிறாங்கன்னா அதை நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஆனால் இங்கே பேதுருவிடம் வந்து தான் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, குறிப்பாக பேதுருவே எனக்காக 1 மணி நேரமாவதாவது விழித்திருக்க கூடாதாங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப முக்கியத்துவப்படுத்தி பேசுகிறார். ஏன் பேதுருவிட்ட இந்த ஒரு விஷயத்த சொல்லணுங்கிற ஒரு கேள்வியை கேட்டால் நம்முடைய பதில் என்ன வரும்? 3 பேர் இருக்காங்க இல்லையா, அதில் பேதுருவை மட்டும் ஏன் இந்த விஷயத்தை உச்சரித்து சொல்லணும்னா ஏதாவது காரணம் இருக்குமா? ஏன்னா 12 பேரில் ஒருத்தர் என்ன பண்ண போகிறாரு, ஆல்ரெடி மேல் வீட்டு அறையோட கட் ஆகிட்டார். பாக்கி இருக்கிறது 11 பேர் தான். அந்த 11 பேரில் முக்கியமானவங்க யாருன்னா 3 பேர். அந்த 3 பேரில் அடுத்த கட்டத்துக்குள்ளே யார் ரொம்ப அதிகப்படியான சோதனைக்கு உட்பட போகிறாருன்னா பேதுரு தான். அப்போ பேதுருக்கு தான் இந்த விஷயத்தை என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் திரும்ப திரும்ப, ஏன்னா இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டார், நீ சாத்தான் உன்னை கோதுமை புடைக்கிறது போல் என்ன பண்ணியிருக்கான், புடைக்கிறதுக்கு உன்னை கேட்டுக்கொண்டான், நானும் உனக்கு விசுவாசத்தில் குறை உண்டாதபடிக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன், வேண்டிக் கொண்டேங்கிற விஷயத்தெல்லாம் அவர்கிட்ட தான் சொல்கிறார் பேதுருட்ட. ஆனாலும் பேதுருக்கும் அந்த இடத்துல என்ன வரணும்னா ஒரு உணர்வுங்கிற ஒரு விஷயம் வராதனால தான் அவர் திரும்ப வந்து என்ன சொல்கிறாருன்னா, வசனம் வாசிக்கலாம் பாருங்க. இதுக்கு முந்தின வசனம் மார்க் 14:37. மார்க் 14ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், பின்பு அவர் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா, 1 மணி நேரம் நீ விழித்திருக்க கூடாதா? அந்த வார்த்தையை நீங்க நல்லா கண்டீங்க. சீமோனே நித்திரை பண்ணுகிறாயா, 1 மணி நேரமாவது நீ விழித்திருக்க கூடாது. அப்போ 37 மற்றும் 38 வசனங்களில் எந்த ஒரு வார்த்தையை ஆண்டவர் இங்கே குறிப்பிட்டார்னா விழித்திருந்தவள் விழித்திருக்க கூடாதாங்கிற ஒரு வார்த்தையை ரொம்ப ஆணித்தரமாக என்ன பண்ணுறாருன்னா ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்துறாரு. அப்போ இங்கே என்ன ஒரு விஷயத்த பிரதர் இங்கே கொடுக்குறாருன்னா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய எல்லா தேவ பிள்ளைகளுக்குமே இருக்கக்கூடிய ஒரு உணர்வு எப்படின்னா, நாளைக்கு என்ன செய்யணுங்கிற உணர்வு ஒன்று. அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போதும் என் வாழ்க்கையில் என்ன நேரிடணும் என்ன நேரிடக்கூடாதுங்கிற ஒரு விழிப்புணர்வு எப்பவும் இருக்கணும்னு பிரதர் என்ன பண்ணுறாருன்னா இந்த ஆர்டிக்கலில் கொடுக்குறாரு. ஏன்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாருன்னா, சாத்தானுடைய அதிகப்படியான கண்ணியின் பார்வை எங்கே இருக்குன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் மத்தியில் இருக்கிறதுனால இவங்க எப்போதும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணுங்கிற விஷயத்தையும் கூட இந்த இடத்துல என்ன பண்ணுறாருன்னு சொல்கிறார். அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, நாம் விழிப்போடு இருந்தால் மட்டும் போதுமா என்று கேட்டால் நம்முடைய பதில் என்ன? எப்போதும் விழிச்சுட்டு இருக்கிறோம், ஏதாவது ஆபத்து வருமா, இல்லை சாத்தான் ஏதாவது ஒரு வகையில் நம்மளை அகப்படுத்தி விடுவானா என்று பார்த்துக்கிட்டே நம்ம இருக்கிறோம். அப்படி இருந்தால் போதுமானு கேட்கும். ஏன்னா விழிப்போடு இருந்தால் மட்டும் என்ன பண்ணாதுன்னா போதாது. விழிப்போடு இருந்துட்டு தேவனோடு உள்ள தொடர்பு ஐக்கியப்பட்டுகிட்டே இருக்கணும். அப்போ தேவனோடு உள்ள தொடர்பு நமக்கு நல்லாவே தெரியும். அது எதுதான்னு பார்த்தோம்னா ஜெபம்.
அப்போ இங்கே என்ன ஒரு விஷயத்தை ஆண்டவர் சொல்றாருன்னா, நீங்கள் விழித்திருந்து சோதனைக்கு உட்படாதபடிக்கு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்கள். அப்போ இங்க விழித்திருந்து ஜெபம் பண்ணாம இருந்தாலும் பிரச்சனை, ஜெபம் பண்ணிட்டு கவனமா இல்லாட்டாலும் பிரச்சனை. அப்ப இது ரெண்டு விஷயத்திலுமே நம்ம ஒண்ணுக்கொண்ணு விட்டு கொடுக்கவும் கூடாது. இரண்டும் எப்போதும் ஒரே தொடர்பு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கும் பட்சத்துல தான் சோதனைங்கிற ஒரு சூழல் வரும்போது நம்மளால என்ன பண்ண முடியும்னா அந்த ஒரு வழியிலிருந்து தப்பித்து கொள்ள முடியுங்கிற விஷயத்த இங்க பிரதர் சொல்றார். இப்ப நம்ம நேரா என்ன பண்ணலாம்னா பாடத்துக்குள்ள கடந்து போகலாம். ஏன் இந்த காலப்பகுதியில் நம்ம விழித்திருந்து ஜெபிக்க வேணுங்கிறது ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா, மற்றவர்களாம் நமக்கு உதாரணத்துக்கு என்ன நடக்குங்கிற விஷயம் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த நேரத்தில் எது சம்பவிக்கும் நமக்கு தெரியாது. உலகத்துல இல்லை, மாம்சத்தின் பிரகாரமா இல்லை, ஆவிக்குரிய ஜீவ வாழ்க்கையில நமக்கு என்ன எப்போ எந்த விஷயம் நடக்கும்னு நம்மளால கணிக்க முடியாது. அதே போல மற்றவங்களால உடன் சகோதர சகோதரர்கள் மத்தியில நமக்கு என்ன விஷயங்கள் நடக்குங்கிறதை நம்மளால கணிக்க முடியாது. இப்படி இருக்கும் பட்சத்துல இந்த பாடத்துல நம்ம என்ன செய்யணுங்கிற ஒரு விஷயத்த கேள்வியா கேட்டோம்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனை என்பது ஒரு இன்றியமையாததான ஒரு விஷயம். கண்டிப்பா அவங்களுக்கு அது தேவை. ஏன்னா சோதனை இல்லாத ஒரு வாழ்க்கை நம்மளை எங்க கொண்டு போகாதுன்னா பரலோக ராஜ்யத்துக்கான தகுதி நிலையை நமக்கு அடைய பண்ணாது. ஏன்னு பார்க்குறோம்னா, அக்னியானது என்ன பண்ணணும், பொன்னை புடமிட்டாதான் அது நல்ல பொண்ணா கெட்ட பொண்ணாங்கிற ஒரு விஷயத்தை எப்படி தெரிந்து கொள்ளப்பட முடியுமோ அதே போல தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோதனைங்கிற ஒரு விஷயம் ரொம்ப முக்கியம். அடுத்து என்ன சொல்றானா, அது அவருடைய வாழ்க்கையை ஒன்றிணைத்ததான ஒரு விஷயம். எப்போதும் இப்போ உதாரணத்துக்கு பிரதர் கேட்குறாரு, ஒரு புது சிஷ்டிக்கு சோதனைங்கிறது அவசியமானு கேட்டால் நம்ம பதில் என்னதானா, அவசியம்தான். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் என்ன செய்யணுமாம்னா எப்போதும் உண்மையோடு விழிப்போடு இருந்து சோதனையை தேவன்கிட்ட கேட்கணுமா. ஏன் சோதனையை கேட்கணுமான்னா, உதாரணத்துக்கு இப்போ இந்த பஸ்காவை நம்ம அனுசரிக்கிறோம்னு வச்சுக்குவோம். வரக்கூடிய 31ஆம் தேதி தேவனுடைய தயவுல கிருபையில நம்ம போய் பஸ்காவை அனுசரிக்கிறோம். அப்படி அனுசரிக்கக்கூடிய அந்த ஒரு சூழல்ல நம்முடைய மனநிலை என்ன ஒரு நிலைக்குள்ள கடந்து போகணும்னா, ஒருவேளை சின்ன சின்ன குறைகள் குற்றங்கள் தவறுகள் இருந்தாலும் கூட அடுத்த பஸ்காவில் தேவனே இந்த குறைகளை எடுத்து தூர போட்டுட்டு இப்போ இருக்கிற இந்த குற்ற நிலையை நான் மாற்றிட்டு இன்னும் உமக்கு சித்தமானபடி அடுத்த பஸ்காவில் நான் என் உயிரோட சித்தமான உயிரோடு இருந்தேன்னா அந்த பஸ்காவில் நான் கை வைக்கும் பொழுது முழு மனதோடு வைக்கக்கூடிய ஒரு சூழலுக்கு தக்கதாக நான் மாறணுங்கிற ஒரு ஜெபம் அந்த இடத்துல நமக்கு முக்கியம்னு என்ன பண்ணுறாருன்னா பிரதர் சொல்கிறார். அப்போ எப்பேற்பட்டதான ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோங்கிற ஒரு உணர்வு நமக்கு இருந்தால் விழிப்போடு இருப்போம். விழிப்போடு இருந்தோம்னா ஜெபத்தில் எப்போது நம்ம என்ன பண்ணோம்னா தரித்திருப்போம். ஸோ இதை சொல்லிட்டு தான் என்ன பண்ணுறான்னா பிரதர் ஒரு முக்கியமான விஷயத்த இந்த ஆர்டிக்கலில் கொடுக்குறாரு. அது அந்த ரெட் லைன் மட்டும் வாசி. என்னவெனில் முதல்ல வாசி. மற்ற காலப்பகுதிகளை காட்டிலும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில் பாவத்திற்குள் விழுவதற்கு அதிகமான வாய்ப்புள்ளது என்பது வினோதமாய் தோன்றினாலும் நாம் பல வருடங்களாக கவனித்து வந்தோம் மற்றும் மற்றவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வந்தோம். என்னவெனில் ஒவ்வொரு வசந்த இளவேநீர் காலத்திற்போதான பஸ்கா காலங்களில் குறிப்பிடத்தக்கதான வீரியத்துடன் சோதனைகள் கடந்து வருகின்றது. நமக்கு சோதனைங்கிற ஒரு விஷயம் கடந்து வரும்போது முதல்ல என்ன பண்றோம், காலப்பகுதியில் பாவத்துக்குள் விழுவதற்கு அதிகமான வாய்ப்புள்ளது என்பது வினோதமாக ஆரம்பத்தில் நமக்கு என்ன பண்ணியிருக்கோம், தோன்றியிருக்கும். சத்தியத்துக்குள்ள வந்த புதுசுல அந்த வினோதமான ஒரு இது போக போக எப்படி இருக்குன்னா கொஞ்சம் வீரியம் அடைஞ்ச மாதிரி இருக்கும். அதான் முதல்ல சொல்றாரு, என்னவெனில் ஒவ்வொரு வசந்த இளவேனில் காலத்தின் போதான பஸ்கா காலங்களில் குறிப்பிடத்தக்கதான வீரியத்துடன் சோதனைகள் நம்ம கிட்ட நெருங்கி என்ன பண்ணோம்னா வரும். அது எப்படி வரும்னா வீரியத்தோடு வரும்னு சொல்றாரு. எப்படின்னா வீரியம் எப்படி எடுத்துக்கலாம்னா இவங்களை எப்படி விலை பண்ணக்கூடிய ஒரு சூழலுக்குள்ள இவங்களை கண்டு போகலாங்கிற ஒரு தாக்கத்துக்குள்ள அங்க என்ன போகணும்னா கொண்டு வரும். இது முதல் பாயிண்ட். அடுத்து வருடா வருடம் இந்த ஒரு காலப்பகுதியில் அநேகர் அல்லது அனைவருமே இறுதியை விடுவதற்கு விசேஷித்த வாய்ப்புள்ளதை நாம் கவனிக்கின்றோம். அடுத்து என்ன சொல்றாருன்னா இந்த ஒரு காலப்பகுதியில தான் தேவனுடைய பிள்ளைகள் இடறுவதற்கு அநேகமான வாய்ப்புகள் இருக்குங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆகையால் நமது கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உண்மையாய் செவி கொடுத்து நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் உண்மையாய் விழித்திருந்து ஜெபம் பண்ணிடுவோம் ஆக. போதும். அடுத்து என்ன சொல்றாருன்னா இப்படிப்பட்ட சூழல்ல நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் எப்போதும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவோமா. இப்போ இந்த சொல்ற இந்த 3 பாயிண்ட் தான் இந்த பாடத்தில் நம்ம என்ன பண்ணோம்னா பார்க்க போறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தேவனுடைய தெய்வீக திட்டத்தில் ஒரு தேவனுடைய பிள்ளைகள் எப்போதும் கவனத்தில் வைக்கக்கூடிய ஒரு விஷயம் எப்படி பார்த்தீங்கன்னா அந்த 3 விஷயம். அதான் எப்படி பார்க்குறோம்னா, ஒன்று சோதனை வீரியத்துடன் வரும் காலப்பகுதி நம்ம இருக்கக்கூடிய இந்த பஸ்கா காலப்பகுதி, அது நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அநேகர் இடறுவதற்குள்ளாக போகும் ஒரு காலப்பகுதி.
அடுத்து பார்த்தீங்கன்னா நாம் அதிகமாக நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டிய ஒரு காலப்பகுதி. ஏன் இந்த இடத்துல நம்ம அதிகமாக நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டும்னா, அவர்கள் தான் தேவன்கிட்ட தன்னை நிரூபிக்கக்கூடிய ஒரு சூழல். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல நமக்கு தெரியும், யோவான் 13ஆம் அதிகாரத்திலேருந்து நீங்கள் பார்த்துட்டே போகும்போது 16ஆம் அதிகாரத்துக்கு பிற்பாடு அங்கே என்ன சொல்கிறாருன்னா, முழுக்க 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 ஸ்ரீசர்களுக்காக என்ன சொல்கிறாருன்னா 17ஆம் அதிகாரம் முழுவதும் என்ன பண்ணுறாருன்னா ப்ரேயர் பண்ணுறாரு. ஏன் ப்ரேயர் பண்ணுறாருன்னா, அவ்வளோ ஒரு முக்கியமான தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அவருடைய காலத்துக்கு அப்புறம் தொடர்ந்து செயலாற்றக்கூடிய ஒரு தகுதி நிலை உடையவங்கள் தான் யாருன்னா அன்னைக்கு இருந்த அந்த 11 பேர் அப்போஸ்தலனாகிய பவுலை தவிர. அப்போ அவர்களுக்காக எந்த அளவுக்கு அவர் பிரயாசப்பட்டிருக்கிறாரு, எந்த அளவுக்கு தேவனுடைய தெய்வீக திட்டத்தை அவர் ஆயத்தப்படுத்திருக்கிறாங்கிறது தான் 17ஆம் அதிகாரத்தில் யோவானில் நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். ரொம்ப ஆழமான அந்த ஜெபங்கள் இருக்கும், நமக்கு தெரியும். ஸோ இதை சுற்றி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த 3 விஷயத்தை நம்ம பார்த்துட்டு இந்த பாடத்தை முடிக்கலாம். ஸோ முதலாவது சோதனை வீரியத்துடன் கடந்து வரும் காலப்பகுதிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்யலாம்னா இந்த நேரத்தில் பார்க்கலாம். உண்மையில் கெத்செமனேல் யாருக்கு தான் சோதனைன்னா நமக்கு நல்லாவே தெரியும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தான் சோதனை. அவர் எல்லாவற்றையும், ஆனால் அவருக்கு எந்த விதமான சூழல்கள் வந்தாலும் சோதனைகள் வந்தாலும் அவர் என்ன பண்ண மாட்டார், இடற மாட்டார், சோர்ந்து போக மாட்டார். தேவனுடைய தெய்வீக திட்டத்தை கண்டிப்பாக நிறைவேற்றுவாருங்கிறத முன்கூட்டி அவர் சீசர்களுக்கு என்ன பண்ணிட்டாருன்னா சொல்லியிருக்கிறார். வசனம் வாசிச்சலாம், யோவான் 10, 17, 18. யோவான் 10:17 முதல், நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாய் இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு, அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அப்ப இந்த விஷயங்கள்லாம் நமக்கு தெரியும். சும்மா சிம்பிளா பார்த்துட்டு என்ன பண்ணினா போயிடலாம். அடுத்து மத்திய 16:21. மத்திய 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீசர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்போ நல்ல ஒரு விஷயம் பார்க்குறோம். அவருடைய வாழ்க்கையில் அடுத்து என்னென்ன நடக்கும், அவர் ஜீவனை விடுவார், மீண்டும் அந்த ஜீவனை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வாருங்கிற விஷயத்தை எல்லாமே என்ன பண்ணிடுறாருன்னா தெளிவாக ஆதாரத்தோடு நமக்கு வேதத்தில் பதிவுகள் என்ன பண்ணணும்னா சொல்லப்பட்டிருக்கு. அவர் கண்டிப்பாக எல்லா விதமான சோதனைகளிலும் ஜெயம் கொள்வாருங்கிறத நமக்கான ஒரு புரிதல். ஆனால் அவருக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்ங்கிற ஒரு விஷயம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பட்டிருக்குன்னா தேவைப்பட்டிருக்கு. நீங்கள் நல்லா வேதத்தை கவனிச்சோம்னா அவர் எந்த இடத்துலையும் எதை செய்ய போனாலும் எதை செஞ்சாலும் முதல்ல என்ன பார்த்துருப்பாருன்னா வானத்தை என்ன பண்ணியிருப்பாரு, ஏறெடுத்து பார்த்துருப்பார். அப்படி வானத்தை ஏறெடுத்து அவர் பார்த்து என்ன பண்ணிடுவார்னா, தேவனே இது உமக்கு சித்தமாங்கிற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்திட்டு தான் அங்கே என்ன பண்ணியிருப்பாருன்னா அங்கே எல்லா விஷயத்தையுமே அற்புத அடையாளங்களானாலும் சரி, சில காரியங்களை கூட அங்கே என்ன பண்ணியிருப்பார்னா சிலரை உயிரோடு எழுப்பினது கூட அங்கே தேவன் இயேசு கிறிஸ்து செய்ப்பார். உதாரணத்துக்கு லாசருடைய உயிர்த்தெழுதலில் கூட என்ன பண்ணியிருப்பாரு, மேலே பார்த்து ஒரு செகண்ட் தான் பார்த்துட்டு என்ன பண்ணுவாருன்னா லாசருவே வெளியே வான்னு சொல்லி என்ன பண்ணுவார்னா கூடுவார். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய ஒரு ஜெயம் கொள்வதற்கான தகுதி நிலையாக இருந்ததுங்கிறது தான் இந்த பாடத்தில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். முதல் பாயிண்ட். அப்போ ஏன் தேவனுடைய பிள்ளைகள் ஜெயங்கொள்ளமானதை, அதாவது ஜெயங்கொள்ள ஜெபமானது அவ்வளவுக்கு தேவையானு கேட்டால் கண்டிப்பாக ஜெபமானது நமக்கு தேவை. ஒருவேளை ஜெபமானது நம்முடைய வாழ்க்கையில் அத்தியாவசியமான காரியமாக இல்லைன்னா நமக்கு என்ன நடக்கும்? ஏதாவது உதாரணம் சொல்லலாமா? பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒரு முக்கியமான நபர் இருக்கார், சாலமோன். வாசிக்கலாம் பாருங்க. 1 நாளாகமம் 28:9. 1 நாளாகமம் 28:9. என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. என்ன சொல்றாரு? உத்தம இருதயத்தோடும் உற்சாகத்தோடும் நீ என்ன பண்ணணுமா? எப்போதும் தேவனை சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். அப்போ எந்த அளவுக்கு நம்ம அவரை நம்ம உத்தம இருதயத்தோடு சேவிக்கிறோமோ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுவாரா, நம்முடைய இருதயத்தை ஆராய்வார். அப்படி ஆராயும் பொழுதுதான் நம்ம மேற்கொண்டு அவரோடு நெருங்கணுமா நெருங்க வேண்டாம்ங்கிறத யார் தீர்மானிப்பான்னா தேவனே என்ன பண்ணுவார்னா தீர்மானிப்பார்.
அப்படி தீர்மானிக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் என்னன்னு பார்க்குறோம்னா, அவரை விண்ணப்பத்தோடு நம்முடைய அனுதின ஜெபத்தில் ஏறெடுக்கக்கூடிய ஒரு காரியம். ஒருவேளை அந்த விஷயத்தில் நம்ம குறைப்பட்டுட்டோம்னா, தேவனை தேடுகிற விஷயத்தில் தவறிட்டோம்னா, அவரும் என்ன பண்ணிடுவார்? நீ அவரை கைவிட்டால் அவர் உன்னை கைவிடுவார். விட்டாரா இல்லையா? 20 வருஷம் அற்புதமான வாழ்க்கை, வேதத்திலே பதிவு பண்ணப்பட்ட வாழ்க்கையில் ஒரு அருமையான வாழ்க்கை யார் வாழ்ந்துருக்காங்கன்னா சாலமோன். ஆனால் 20 வருஷத்துக்கு பிற்பாடு மேற்கொண்டு அந்த வாழ்க்கை எப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக கீழ் நோக்கி போய் ஒரு காலத்தில் அது என்ன ஆயிருன்னா, தேவனுக்கு விரோதமான வாழ்க்கைக்குள்ளே போகிறாரு. அங்கே அப்போ என்ன இல்லைன்னா, தான் உணர்வடையக்கூடியதான தேவனை தேடக்கூடிய ஒரு வாழ்க்கை அவர் வாழாததுனால தேவன் அவர் என்ன பண்ணுறான் தெளிவாக பார்க்குறான், கைவிட்டு போயிட்டார். முற்பிதாக்கள் லிஸ்ட்லேயே அந்த மனுஷன் என்ன ஆகலை, வரலங்கிற ஒரு காரியத்தை பார்க்குறோம். அப்போ ஆண்டவர் பேதுருவிடம் என்ன சொல்லலாம், விழித்திருங்கள் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லும் வார்த்தையின் பின்னணியா இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஜெபம். அடுத்து பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்திருக்கின்ற சோதனைகளை நான் எப்படி எதிர்கொள்ளுகிறேன் என்பதை நீங்க என்ன பாருங்க, விழித்திருந்து பாருங்க. ஏன்னா அடுத்து ரொம்ப அபாயகரமான ஒரு கட்டத்துக்குள்ள போக போறது யாருன்னா நீங்க தான். போனாங்களான்னா நமக்கு நல்லாவே தெரியும், போனாங்க ரத்த சாட்சியாக என்ன பண்ணாங்க, பெரிய சோதனைக்கு உட்பட்டு அவங்க மரணத்துக்குள்ளாகவும் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டாங்கிறது நமக்கு தெரியும். சரி, இதெல்லாம் இவர் பக்கத்தில் இருந்தாலும் இவங்க தூங்குவதற்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா? இவங்க தூங்குவதற்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமா? ஒரு முக்கியமான காரணம் இருந்திருக்கு. நிறைய விஷயங்களை சொல்லிட்டு வராரு. சில விஷயங்கள் புரியுது, சில விஷயங்கள் இவங்களுக்கு புரியல. இவர் என்ன சொல்றாரு என்னங்கிற ஒரு விஷயத்துல ரொம்ப இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஆழமான மன கஷ்டத்துக்குள்ள போயிருக்காங்க. ஸோ அந்த ஆழமான மன கஷ்டம் அவங்களுக்கு என்ன செஞ்சிருக்குன்னா, ஒரு சோர்வை ஏற்படுத்தியிருக்கு. அதுக்கு முன்னாடி நீங்க பாத்தீங்கன்னா, சீசர்கள் இப்படி தூங்குனாங்க, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம இருந்தாங்க, எங்கேயுமே என்ன பண்ணலன்னா எதுவுமே பதிவு பண்ணப்பட்டிருக்காரு. அப்போ இந்த இடத்துல அவங்க சோர்வுட்டு இருந்தாங்க, அவங்க ரொம்ப சோர்வான ஒரு நிலையில இருந்தாங்க. நமக்கு ஆதாரம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 26:40. மத்தேயு 26:40. பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுவதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் 1 மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? அப்ப இங்க என்ன கேட்கிறாருன்னா, நீங்க 1 மணி நேரமாவது விழித்திருக்க கூடாதா? அப்ப நம்ம ஒரு கேள்வி வருது, ஏன் அவங்க தூங்கினாங்கன்னு பார்க்கும்போது வசன வாசிகம் லூக்கா 22:45. லூக்கா 22:45. அவர் இறைவேண்டலை முடித்துவிட்டு எழுந்து சீசர்களிடம் வந்தபோது அவர்கள் துயரத்தால் சோர்வுற்று தூங்கிக் கொண்டிருப்பதை கண்டார். எப்படி என்ன பண்ணிட்டு இருக்காங்க? துயரத்தால். அடுத்தது என்ன நடக்க போகுது? ஆண்டவர் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு, எந்த ஒரு சூழலுக்குள்ளாக நடக்க போகுது, பேர் ஆபத்துகள் எதுவும் வரப்போகுதாங்கிற ஒரு இதுல துயரற்ற நிலையில, இது திருவிழியத்துல போட்டிருக்கேன், என்ன பண்ணியிருக்காங்கன்னா, துயரத்தால் சோர்வுற்று தூங்கி கொண்டிருப்பதை கண்டார். அப்ப இங்க என்ன பண்ணியிருக்காருன்னா, தேவனுடைய பிள்ளைகளுக்கு சோர்வோ இல்ல ஒரு துயரமோ இருந்தா நம்மளால தேவ சமூகத்துக்கு போக முடியுமா? கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, போக முடியாது. ஆனா அதையும் தாண்டி தேவ சமூகத்துல போறவங்க தான் என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, ஜெயம் கொள்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப லூக்கா இந்த வசனத்தை தேவையில்லாம எல்லாம் இங்க என்ன பண்ணலன்னா பதிவு பண்ணல. இப்ப உதாரணத்துக்கு ஒரு கேள்வி நம்ம கேட்டோம்னா, இயேசு கிறிஸ்து வராத சோர்வா, அவருக்கு வராத மன கஷ்டமா? அவர் என்ன சொல்றாரு, எனக்கு என்ன வரப்போகுது, மரணம் வரப்போகுது, நான் அதிகப்படியான பாடுகளுக்குள்ள போக போறேன், உபத்திரவத்துக்குள்ள போக போறேன், சிலுவையில் 6 மணி நேரம் நான் என்ன பண்ண போறேன், தொங்க போறேன். இதெல்லாம் அவருக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியும். அந்த எல்லாம் அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, ஒரு பொருட்டாவே எண்ணாம இவங்களுக்காக என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ஒவ்வொரு விஷயங்களா பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா உணர்வு இல்லாத இவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, சோர்வுற்ற நிலையில அயர்ந்த நித்திரையில என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப இந்த ஒரு வசனத்துக்கு நம்முடைய மூத்த சகோதரர் கொடுக்கிற விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரீப்ரண்ட் 27:74 சீசர்கள் மிகுந்த மன வருத்தத்தில் இருந்தனர். இயேசுவின் வார்த்தைகள் துன்பம் மரணம் அவர்களுக்கு என்னன்னா புரியல. ஒரு இக்கற்ற நிலையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருந்திருக்காங்க. புரியாத ஒரு சூழல்ல தான் அந்த இடத்துல அவங்க கெட்செமனையில என்ன பண்ணியிருக்காங்கன்னா இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அதே அடுத்த செகண்ட்ல மரணிக்க போறாரு, அவருக்கு சாவு வரப்போகுன்னு அவங்களுக்கு முழுமையா புரிஞ்சிருந்தனா அவங்க தூக்கி இருப்பாங்களா? கண்டிப்பா என்ன பண்றதுக்கு வாய்ப்பு இல்லைன்னா அவங்க தூக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப இங்க என்ன சொல்றாங்க பிரதர், மன அழுத்தம் மற்றும் உடல் சோர்வுங்க என்ன பண்ணுனா அவங்களுக்கான தூக்கத்துக்கு காரணமா இருந்திருக்கு. ஒரு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாத ஒரு விஷயம் எதுனா இந்த ஒரு துயரம்
சோர்வுங்கிறது வரக்கூடாது. ஆனால் கண்டிப்பாக சாத்தான் என்ன பண்ணுவான்னா ஏதாவது ஒரு சூழல்ல கொண்டு வருவான்னு பார்க்கணும். அடுத்து ரீப்ரண்ட் 38:86 என்ன சொல்றாருன்னா, குறிப்பாக பேதுருவை நோக்கி இந்த வார்த்தையை சொன்னார். யாரை நோக்கி? பேதுருவை நோக்கி சொன்னார். ஏன் சொல்லியிருப்பார்? ஆனால் அந்த நேரத்தில் அடுத்து என்ன பண்ணார்னா, பேதுரு முன்னதாக, தேவன் நம்மோடு நான் இறந்தாலும் இறப்பேனை தவிர நான் உங்களை என்ன பண்ண மாட்டேன், மறுதலிக்கவே மாட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் முக்கியத்துவத்தை பேதுரு என்ன பண்ணலை, உணரலை. அப்போ ஏன் உணரலன்னு போகும்போது இதுக்கு பொருளாக என்ன கொடுக்குறாருன்னா, நம்முடைய மூத்த சகோதரர் என்ன கொடுக்குறாருன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நீ பெரிய வாக்குறுதி என்கிட்ட என்ன பண்ண கொடுத்த இல்லையா, அந்த வாக்குறுதியை நீ நிறைவேற்றுறதுக்கு நீ 1 மணி நேரமாவது என் கூட என்ன பண்ணக்கூடாதா, விழித்திருக்க கூடாதா? அப்போ நினைச்சு பாருங்க, நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்கு பின்னாடி என்ன இருக்குன்னா, ஆழமான அணுகுமுறைகள், ஆழமான அவர்களை எந்த அளவுக்கு நேசித்திருக்கிறாரு, அவங்களை எந்த அளவுக்கு அரவணைப்போடு அந்த 3 வருட ஊழியத்தில் அவங்களை பாதுகாத்திருக்கிறாருங்கிற ஒரு விஷயங்கள் எல்லாம் அந்த வார்த்தையின் வெளிப்பாடு நமக்கு என்ன பண்றாருன்னா, மூத்த சகோதரர் மூலமா தேவன் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா தந்திருக்கிறார். அடுத்து இது என்ன பார்க்குறோன்னா, இயேசுவின் மென்மையான அணுகுமுறை. இங்கே எங்கேயுமே அவர் கடிந்து கொள்ளல. ஏன்பா நீ பெரிய இவனாட்டம் இது பண்ண இப்படிலாம் சொன்னல, வா என் கூட வந்து விழிச்சிருந்த கடினமான வார்த்தைகள்னாலேயோ அவங்க மனம் மேலும் கஷ்டப்படக்கூடிய ஒரு சூழலே அங்கே இயேசு கிறிஸ்து என்ன பண்ணா, எந்த ஒரு சூழலும் பண்ணல. ஆனால் என்ன சொன்னா, அவர் சீசர்களின் பலவீனத்தை அறிந்து தாராள மனதோடு அவங்க அந்த சோதனைகள்ல இருந்து தப்பித்து கொள்ளணுங்கிற ரொம்ப பிரயாசப்பட்டிருக்கிறார். எங்கன்னு பார்த்தோம்னா கெத்செமனேயிலங்கிறத இந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறார். அப்போ இங்கே ஆண்டவர் விழித்திருக்க கூடாதா என்று சொன்னதனுடைய நோக்கம் என்னன்னு பார்க்கும்போது, வாசிங்க சிஸ்டர். ஒவ்வொரு வசந்த இளைஞர் காலப்பகுதியில் நாம் கர்த்தருடைய ஆடுகளுக்காக விசேஷமான அக்கறை கொள்கின்றோம். இந்த இளைஞர் காலப்பகுதியிலும் அப்படியாகவே அக்கறை கொள்கின்றோம். சோதனைகளினுடைய தன்மை என்னவென்று அவைகள் நம்மீது வருவதற்கு முன்பும் நம்மால் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியாது. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த வசந்த இளைஞர் காலங்கிறது எதுன்னா இந்த பஸ்கா காலப்பகுதி தான் சகோதரர் என்ன பண்றாருன்னு அப்படி கொடுக்குறாரு. அப்படி இருக்கக்கூடிய இந்த காலப்பகுதியில் இந்த சோதனைகள் மென்மையாக நமக்குள்ள அது வந்துன்னா அதை நம்மளால என்ன பண்ண முடியாது, ரொம்ப தாக்கத்தோடு அது நமக்கு சோதனை வந்திருக்குங்கிற ஒரு விஷயத்தை நம்மளால உணர முடியாது. ஏனெனில் ஒருவேளை அவைகள் பற்றின அனைத்தையும் நாம் முன்கூட்டியே அறிந்து கொள்வோமானால், ரொம்ப முக்கியமான விஷயம், அவை லேசான சோதனையாக இருக்கும். அப்போ சோதனைங்கிறது எப்படி தான் வரணும்னு தேவன் தீர்மானிச்சிருக்கிறாருன்னா, இப்படி தான், இல்லை கொஞ்சமா, இல்லை கொஞ்சம் கூடுதலா, இல்லை ஒரு முழுமையான சோதனையாங்கிறது சொல்லிட்டெல்லாம் சோதனை என்ன பண்ணாதுன்னா வரவே வராது. அப்போ சோதனைங்கிறது ஒன்று எப்போ வரும்னா, எப்படி வரும்னா, எதிர்பாராத நேரத்தில் நம்ம எதில் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறோமோ அங்கே தான் என்ன பண்ணோம்னா சோதனையை தேவன் அனுமதிப்பார். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அதான் அடுத்து சொல்றாரு, விழித்திருங்கள் மற்றும் எப்போதும் ஜெபம் பண்ணுங்கள், ஏனெனில் ஆயத்தமாக இருப்பது மாத்திரமே ஒரு பாதுகாப்பான ஆவிக்குரிய ஜீவத்தினுடைய வழிமுறை. அதான் பார்த்தோம், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். அப்போ விழித்திருந்து நம்முடைய வாழ்க்கையில் எப்போதுமே நம்ம தயாராக இல்லைன்னா திடீர்னு வரக்கூடிய சோதனைக்கு நம்மளால் என்ன பண்ண முடியாது. ஒரு பெருவெள்ளம் வந்து ஒரு பெரிய பாலத்தை ஒரு செகண்ட்ல அடிச்சு கொண்டு போறது போல என்ன ஆயிரும்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அது என்ன பண்ணினா கொண்டு போயிடும். அப்போ விழிப்போடு இருந்து அதுக்கு ஆயத்தமாக இருந்தோம்னா எப்பேற்பட்ட பெருவெள்ளம் வந்தாலும் அந்த பாலம் என்ன ஆகாது, தகர்ந்து போகாது. அதனுடைய மெட்டீரியல் எப்படி இருக்கும், படு ஸ்ட்ராங்கா உறுதியாக இருக்கும் போது அது எப்படி காற்றுள்ளத்தால் அடித்து கொண்டு போகப்படாதோ அதே போல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்ன பண்ணாதுன்னா அடித்து கொண்டு போகாது. அப்போ இது நமக்கான பாடம் என்னன்னா, எப்பேற்பட்ட சோதனைகள் நமக்கு வந்திருந்தாலும் நம்ம வாழ்க்கையில் தேவன் அனுமதிச்சிருந்தாலும் நம்ம என்ன செய்யணும்னா எப்போதும் விழித்திருந்து ஜெபிக்கணும். ஆனால் இந்த இடத்துல சீசர்கள் அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா தவறிட்டாங்க. அப்போ சீசர்கள் ஏன் தவறினாங்கன்னு பிரதர் இங்கே கொடுக்குறாருன்னா, அப்படிப்பட்ட ஒரு தவறுதல் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட மாதிரி தேவனுடைய தேர்ப்பாட்டில் இருக்கலைன்னா, இல்லைன்னா அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னா நமக்கு இன்னைக்கு அது என்ன இல்லையான்னா ஒரு எச்சரிப்பின் பாடமாக வேதம் நமக்கு என்ன பண்ணியிருக்காது, பதிவு பண்ணியிருக்காதுங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறார். அப்படின்னா சீசர்கள் அன்னைக்கு எப்படி அந்த ஒரு இந்த இடத்துல எப்படின்னா, எப்படி சீசர்கள் இந்த இடத்துல அவர் ஒரு சூழ்நிலைக்குள்ள அப்படி இருந்திருக்க கூடாதோ அதே போல தற்காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாமளும் இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல உடன் சகோதரனோ உடன் சகோதரியோ யாராவது ஒரு அதிகப்படியான சோதனைக்கு உட்பட்டு இருக்கக்கூடிய சூழலும் சரி, இல்லை நாம் அதிகப்படியான ஒரு சூழலுக்குள்ளாக கடந்து போகக்கூடிய சூழலாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ஒரு மோசமான உதாரணமாக நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா தேவனுடைய பார்வையில் இருந்துடக்கூடாதுங்கிறது தான் அந்த இடத்துல சீசர்கள் நமக்கு என்ன இருக்காங்கன்னா ஒரு முன்மாதிரியாக தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். அப்போ விழித்திருந்தல் என்னங்கிற ஒரு விஷயத்த பிரதர் ரொம்ப ஆழமாக கொடுக்குறார். எப்படி கொடுக்குறாருன்னா, இங்கே விழித்திருக்கிறதுங்கிற ஒரு விஷயம் எப்படி கொடுக்குறாருன்னா உடல் விழிப்பு மட்டுமல்ல, ஆவிக்குரிய எச்சரிக்கை நிலை, ஸ்பிரிச்சுவல் அலர்ட்.
எப்பவுமே உறுதியா இருக்கக்கூடியது. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரர்களே, பேதுரு போல நாம் சில நேரத்தில் முக்கியத்தை புரியாமல் இருக்கலாம். அடுத்து என்ன வரக்கூடியங்கிற முக்கியத்துவம் நமக்கு புரியாமல் இருக்கலாம். இது மனித பலவீனம், ஆனால் ஆவிக்குரிய விருப்பம். பேதுரு உண்மையிலே அந்த இடத்துல தூங்கியிருப்பாரானா கிடையாது, அது மாம்ச பலவீனம். ஆனால் உண்மையிலே ஆவிக்குரிய விஷயம் அவர்கிட்ட இருக்கானா இருக்கு. உமக்காக நான் என்ன பண்ணுவேன், என் உயிரே நான் கொடுப்பேன்னு சொல்றது வார்த்தையிலெல்லாம் அங்கே எதுவுமே இல்லை, கொஞ்சம் கூட குறைவெல்லாம் கிடையாது. ஆனால் அங்கே அவர்கிட்ட இருந்த பலவீனம் என்னன்னா, மாம்சீக பலவீனம். பார்த்தாலே வசனத்தில் அவங்க என்னன்னா, துக்கமற்ற அவர் இப்படிலாம் பேசுறாரு, என்ன நடக்க போகுதோ என்ன சம்பவிக்க போகிறோங்கிற விஷயத்துல ரொம்ப நெருக்கடிக்குள்ளாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா போயிருக்காங்கிற ஒரு விஷயத்தையும் பார்க்குறோம். இதுக்கு ஒரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். மற்ற 26:41. மற்ற 21:41 நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். அப்போ நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எப்பவுமே தேவனுக்காக வேலை செய்யணும், ஏதாவது செய்யணுங்கிற விஷயத்துல உற்சாகமா இருக்காது, எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் நம்முடைய மாம்ச விளைவின் என்ன பண்ணோம்னா அந்த உற்சாகத்தை சில நேரங்களில் தவிர்த்து விடும். அதை நம்ம செய்யக்கூடாதபடிக்கு நம்மளை என்ன பண்ணிடனா பாதிக்கிறோம். போகணும்னு நினைப்போம், நம்மளை என்ன பண்ணாது, போக விடாது. இன்னைக்கு இந்த ஒரு கூடுதலை கலந்து கொள்ளணும்னு நினைப்போம், நம்மளை என்ன பண்ணாதுன்னா கலந்து கொள்ள விடவே விடாது. அது காரணம் என்னன்னா நம்முடைய பலவீனமாகிய சோதனை. ஆனால் இப்பேற்பட்ட மகத்துவமுள்ள தேவன் நமக்கு என்ன ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்குறாருன்னா, வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:13. 1 கொரிந்தியர் 10:13. மனுஷருக்கு நேரிடுவது சோதனை அல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை, தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார். உங்கள் பிராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். அப்ப இந்த இடத்துல இந்த வசனத்தின்படி நம்ம என்ன ஒரு விஷயத்தை ஆழமா புரிஞ்சுக்கலாம்னா, இயேசு கிறிஸ்து ஏற்பட்டது போல அப்படிப்பட்ட ஆழமான ஒரு சோதனைகள்லாம் நமக்கு இனி என்ன பண்ண போறது இல்லை, நடக்க போறது இல்லை. ஆனா நமக்கு ஏற்படக்கூடிய சோதனை நம்மளால சுலபமா கடந்து அடுத்த கட்டத்துக்குள்ளாக தேவனுடைய வேலைகளே தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றக்கூடிய காரியங்களுக்குள் கடந்து போகத்தக்கதாக தான் நமக்கு வரக்கூடிய சோதனை இருக்கும். ஆனா ஒருவேளை அதை நம்ம பெருசா அதிகமா தாக்கமா ஒரு பலவீனமா நம்ம எண்ணிட்டோம்னா அந்த ஒரு சின்ன சோதனை கூட அடுத்த கட்டத்துக்குள்ள நம்மளை என்ன பண்ணாதுன்னா, அப்போ தேவன் உறுதியாக நமக்கு கொடுக்குறாரு. மனுஷருக்கு நேடுகிற சோதனை இல்லாமல் வேறு சோதனை நான் உங்களுக்கு என்ன பண்ணல, ஏற்படுத்தலை. உங்களால் கண்டிப்பாக இந்த சோதனையிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ண முடியும்னா தாண்ட முடியும். அப்படி தாண்டணும்னா என் மகன் தான் அதுக்கு உங்களுக்கு முன்மாதிரிங்கிற ஒரு விஷயத்தை கொடுக்குறாரு. அப்போது முதல் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா, இந்த ஒரு முதலாவது காலப்பகுதியில் நம்ம இந்த 7வது காலப்பகுதியில் நம்ம இருக்கக்கூடிய நமக்கு விழிப்புடன் இருந்து ஜபிக்க வேண்டிய ஒரு காலப்பகுதி இருக்கிறதுனால நாம் எப்போதும் விழிப்போடு இருந்து ஜபிக்க வேண்டுங்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா முதல் பாயிண்டாக இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்த பாயிண்ட் என்ன பார்க்குறோம்னா, அநேகர் இடர்களுக்குள்ளாக போகும் ஒரு காலப்பகுதி. இப்போ அநேகர் இடர்களுக்குள்ளாக கடந்து போகும் காலப்பகுதிங்கிற விஷயத்தை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாம் வருகையில் வந்திருக்கும் போது அவரை பார்த்து இடராதவங்க யாராவது இருந்தாங்களா? முதலாம் வருகையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பார்த்து இடராதவங்க யாராவது இருந்தாங்களான்னு கேட்டால் 11 பேரை தவிர ஒருத்தருமே இல்லை. உண்மையா இல்லையா? என்னுடைய மாம்சத்தையும் என்னுடைய ரத்தத்தையும் பானம் பண்ணால் ஒழிய என்கிட்ட ஒருத்தருக்கு என்ன இல்லை, பங்கு இல்லைன்னு சொல்லும்போது அங்கே அடுத்த பேச்சு அங்கே என்ன வந்தது, இது கடினமான உபதேசம், இதை யார் பின்பற்றக்கூடும்? போயிட்டாங்க எல்லாரும். 70க்கு மேற்பட்ட சீசர்கள் என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. ஆனால் கேட்குறாரு, நீங்களும் போக மனதா இருக்கிறீங்களான்னு கேட்கும்போது பேதுரு அங்கேயும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம் என்ன கொடுக்குறாருன்னா, என்ன கொடுக்குறாரு, நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டு, நாங்கள் யாரிடத்தில் போவோம். அப்போ 11 பேர் என்ன பண்ணலான்னா எந்த வகையிலுமே இடரலை. அவங்கள்ட்ட இருந்த சின்ன சின்ன மிஸ்டேக் இருந்ததே ஒழிய எந்த வகையிலுமே இயேசு கிறிஸ்துவை விட்டு அவங்க தூரம் போகவும் இல்லை, அவங்க இடரவும் இல்லை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, ஆனால் இதில் நம்ம என்ன ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம்னா, இயேசு கிறிஸ்துவை சுற்றி எப்போதும் 2 வகுப்பாக இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவை சுற்றி எப்போதுமே 2 வகுப்பாக இருப்பாங்க. ஒருத்தர் ஏற்றுக்கொள்வார், ஒருத்தர் இடருவார். இது நீங்கள் ஆழமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலேருந்தே இந்த ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருந்திருக்கும் அவருடைய வாழ்க்கையில். அதற்கு ஏற்றார் போல தான் என்ன இருக்குன்னா, அவருடைய 8ஆம் நாள் அவர் ஆலயத்துக்கு கொண்டு போகும்போது சிமியோன் ஒரு வார்த்தை அருமை என்ன பண்ணுவார்னா சொல்லுவார். வசனம் வாசிக்கலாம். லூக்கா 2:34.
மத்த 26:31 அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி மெய்ப்பனை வெட்டுவேன். இது என்ன ஒரு பயன், அந்த இடரல் கூடியதானா அந்த சீசர்களை இடரலுங்கிற ஒரு விஷயத்துக்கு நான் விசுவாசம். இப்ப நான் சொன்னேன் இல்லையா, 11 தவிர வேற மற்ற யாரும் இடரல்னு சொன்னேன் இல்லையா. ஆனா இங்க என்ன ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பதிவு பண்ணியிருக்கிறாருன்னா, நீங்க எந்த அளவுக்கு என் மேல அன்பா இருக்கீங்களோ, நீங்க எந்த அளவுக்கு என் மேல நேசமா இருக்கீங்களோ, அப்படி ஒரு சூழல் இருந்தாலும் கூட எனக்குன்னு ஒரு இடரலா, எனக்குன்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழல் வரும். அப்படி இக்கட்டான ஒரு சூழல் வரும்போது நீங்க என்ன பண்ணிடுவீங்கன்னா, என்னை தனியை விட்டு என்ன பண்ணிடுவீங்க, ஓடி போயிடுவீங்க. ஆனால் ஓடி போனாலும் அவங்க என்ன பண்ணலைன்னு பிரதர் கொடுக்குறாருனா, எந்த வகையிலும் இயேசுக்கிட்ட விட்டு அவர் தூரம் என்ன பண்ணலன்னா போகலைங்கிறது தான் இந்த ஒரு வசனத்தை நம்ம என்ன பண்ணுறோம்னா பார்க்குறோம். ஸோ இதை ஆண்டவர் எப்படி சொல்கிறாருன்னா, உதாரணத்துக்கு இடர்கள் வருகிறது கூடாத காரியம்ங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு வசனம் கொடுக்கிறாரு. வாசி லூக்கா 2:34. லூக்கா 2:34 பின்னும் சிமியோன் அவர்களை ஆசீர்வதித்து அவருடைய தாயாகிய மரியாதை நோக்கி, இதோ அநேகருடைய இருதய சிந்தனைகள் வெளிப்படத்தக்கதாக இஸ்ரேலில் அநேகர் விழுகிறதற்கும் எழுந்திருக்கிறதற்கும் விரோதமாய் பேசப்படும் அடையாளமாவதற்கும் இவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அப்போ ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில சிமியோன் இவரை பார்த்த உடனே என்ன சொல்றாருன்னா, முதல்ல என்ன சொன்னாரு, இவரை காண்ற அந்த கண்களை தந்ததுக்கு தேவனுக்கு என்ன பண்ணாரு, நன்றி எடுத்துட்டு என்ன சொல்லுவாருன்னா, இவருடைய பிறப்பு அநேகர் விழுந்திருக்கிறதற்கும் அநேகர் எழுந்திருக்கிறது என்ன இருக்கு, ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? முதலாம் வருகையில் அவர் வந்திருக்கக்கூடிய அந்த காலப்பகுதியில் எல்லாம் ஊமையா பேசுறதுனால, ரெண்டாவது அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க நியாயப்பிரமாணத்தை கற்றுக்கொண்டு வந்த அந்த ஒரு பாரம்பரியத்துக்கும் இவர் நியாயப்பிரமாணத்தை பற்றி கொடுக்கக்கூடிய விளக்கத்துக்கும் முற்றிலும் என்ன இல்லை, சம்பந்தமே இல்லாத மாதிரி அவங்களுக்கு ஒரு உணர்வு. ஆனால் அவர் தெளிவாக சொல்றாரு, நான் நியாயப்பிரமாணத்தை என்னாக்க வரல, அழிக்க வரல, நிறைவேற்ற தான் வந்திருக்குன்னு சொன்னாலும் கூட இவர் பண்றது எல்லாமே இப்படி தான் இருக்கு, நியாயப்பிரமாணத்துக்கு புறம்பானதாக இருக்கு. உதாரணத்துக்கு ஓய்வு நாளில் வேலை செய்யக்கூடாது, இவர் என்ன சொல்றாரு, வேலை செய்யலாம் சொல்றாரு. அங்கே ரத்தம் புசிக்க கூடாதுன்னு சொல்றாரு நியாயப்பிரமாணத்தை. இங்க என்ன சொல்றாரு, நீங்க என்னுடைய ரத்தத்தை பானம் பண்ணலன்னா என்கிட்ட பங்குலன்னு சொல்றாரு. அப்போ ஒவ்வொரு விஷயமே அவங்களுக்கு எப்படின்னா இடரலா இருக்கு, புரியாத மாதிரி இருக்கு. ஆனா அந்த விஷயத்துலலாம் எங்கேயுமே சீசர்கள் என்ன பண்ணலன்னா எங்கேயுமே இடரல, எங்கேயுமே அவங்க என்ன பண்ணல, அதை தவறாவோ சித்தீகரித்து ஆண்டவர்கிட்ட இயேசுகிட்ட எந்த ஒரு கேள்வியும் எதுவுமே கேட்கல. ஆனா மற்ற எல்லாவங்களையும் பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்தையுமே அவர் சொல்ற விஷயங்களுக்கு ஏட்டிக்கு போட்டியாக தான் அவர்கிட்ட என்ன பண்ணுவாங்கன்னா பதில் கொடுப்பாங்க, அதை குறித்து இடரல் அடைவாங்க, அதை குறித்து அவங்கள்ட்ட தர்க்கம் பண்ணுவாங்க, சண்டை போடுவாங்க, எல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஆனால் சீசர்கள் மட்டும் என்ன பண்ணியிருக்க மாட்டான்னா பண்ணியிருக்கணும். இதை தான் ஆண்டவர் எப்படி சொல்றாரு, நான் வசனம் வாசிக்கலாம். லூக்கா 7:23. லூக்கா 7:23 என்னிடத்தில் இடரலடையாது இருக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான் என்றார். அப்போ ஆண்டவர் என்ன ஒரு விஷயத்தை தெளிவா சொல்றாரா, இந்த சம்பவம் எப்ப சொல்றா நமக்கு தெரியும். ஏவான் ஆள் அனுப்பி கேட்பார், வந்திருக்கிறவர் நீர் தானா இல்ல வேறொருத்தர் வருவதற்காக நாங்கள் காத்திருக்கணுமான்னு கேட்கும்போது ஆண்டவர் சொல்லுவார், அவங்களை அனுப்பி விட்டு சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, என் நிமித்தம் இடரல் அடைக்காது இருக்கிறவன் பாக்கியவான். இந்த என் நிமித்தம் இடரல் அடைக்காது இருக்கிறவன் பாக்கியவான்னா யாரை குறிப்பிட்டீங்க சொல்றாரு? அவரை யாரெல்லாம் விசுவாசித்து அந்த ஒரு வளையத்துக்குள்ள வந்த பிற்பாடு, நல்லா புரிஞ்சுக்கலாம், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தேவனுடைய குமாரன் என்று அறிந்த பிற்பாடு, அந்த வளையத்துக்குள்ள வந்த பிற்பாடு யாரெல்லாம் அதுல இருந்து வெளியே போறாங்களோ அவங்கள பத்தி தான் என்ன பண்றாரு, பேசுறாரு. அப்போ கண்டிப்பா என்ன வரும்னா இடரல் வரும், வராம இருக்கவே இருக்காது. அதையும் கூட தெளிவா சொல்றாரு யோவான் 6:60. யோவான் 6:60 அவருடைய சீசரில் அநேகர் இவைகளை கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். அப்போ நமக்கு தெரியும் 70க்கு மேற்பட்ட சீசர்கள் இது கடினமான உபதேசம், இதை யார் பின்தொடர்வார்கள் கேட்டாங்க. என்ன பண்றாங்கன்னா இடறி போறாங்க. 11 பேர் என்ன பண்ணலன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா அவர் கூட இருக்கிறார். அப்ப நமக்கு நல்லா தெரியும், அங்கேயும் 12 பேர் இருக்காங்க. அந்த 12 பேர்ல 11 பேர் என்ன பண்ணலன்னா இடரல, அதாவது அவரை விட்டு ரொம்ப தூரமா, அவரை விட்டு விலகி இனிமேல அவருடைய சேராத பட்சத்துல எண்ணத்துல எல்லாம் யாருமே அந்த 11 பேர் இடரல. ஆனா இடம்னாங்கன்னா கெத்செமனேல அவரை தனியா விட்டுட்டு என்ன பண்ணிட்டாங்க, ஓடி போயிட்டாங்க. ஆனா ஒரு மனுஷன் மட்டும் என்ன பண்ணிட்டாரு, ரொம்ப டீப்பா போய் இடறிட்டார். அந்த டீப்பா எப்படி இடர்னார், யூதாஸ். உதாரணத்துக்கு தேவனுடைய தெய்வீக திட்டம் ஒன்று சொல்லும், நம்மளா ஒன்று திங்க் பண்ணுவோம். நான் சொல்ல வரது புரியுதா? தேவனுடைய வார்த்தை ஒன்று சொல்லும், அந்த வார்த்தைக்கு நம்மளா ஒரு மீனிங் ஏற்படுத்துவோம். தேவன் ஒரு வழிநடத்தலை ஏற்படுத்துவார், நம்மளா ஒரு வழிபாதை உருவாக்குவோம். இப்படி உருவாகி இடறி போனவர் தான் யாருன்னா யூதாஸ். அவர் ஒரு ராஜ்யத்தை ஏற்படுத்தணும்னு சொல்றார். இவர் என்ன பண்ணினார்னா
ரோமர்களை அடிச்சு என்ன பண்ண போறாரு? பூமியிலேயே ஒரு பெரிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்க போறாரு. அந்த ராஜ்யத்துல நம்ம தான் யாரு? பொருளாளர். அப்படி ஏற்படுத்தக்கூடிய அந்த ராஜ்யத்தை உடனடியா வர வைக்கணும்னா இப்ப இவர் என்ன பண்ணி ஆகணும்? அவங்க கையில ஒப்படைக்கணும்ங்கிற இவராட்டே ஒரு என்ன பண்றாரு? ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்துறாரு. ஆனா அதுதான் உண்மையிலே தேவனுடைய தெய்வீக திட்டமும். ஒருத்தர் காட்டி கொடுக்கணும், காட்டி கொடுக்க பிற்பாடு அவர் என்ன பண்ணணும்? அரெஸ்ட் பண்ணணும், அவரை அதிகப்படியான ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து கொலை செய்யணுங்கிறது தான் தேவனுடைய திட்டம். இது எதுவுமே புரியாத யூதாஸ் என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல இடர்றாரு. தேவனுடைய தெய்வீக திட்டம் என்னன்னு தெரியாம அவரு ஏதோ செஞ்சு இடறி போய் தான் அங்க என்ன பாக்குறோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, இவங்க கெட்சமேனியை தூவிட்டு சிதறி போறாங்க. அவர் எங்க போறாரு? குற்றமில்லாத ரத்தத்தை காட்டி கொடுத்தேன்னு சொல்லி அவருக்கு தானே அவர் என்ன பண்றாருன்னா ஒரு முடிவை தேடுகிறார். இப்ப அவருக்கு தானே அவர் ஒரு முடிவை தேடி இருக்கிறாருன்னா இதுக்கு யாரும் எங்க என்ன இல்லை, பொறுப்பே கிடையாது. ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு, என் நிமித்தம் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவான். ஆனா கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க? இடருவாங்க. இடறுகிறவர்களுக்கு ஐயோ, இடரல் உண்டாக்குகிறவர்களுக்கு ஐயோங்கிற ஒரு விஷயத்தை இங்க என்ன பண்றாருன்னு சொல்றாரு. அப்ப இப்ப நம்ம இடத்துல இந்த இடத்துல வந்துடலாம். நம்ம யாராவது இடர்கள் போறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நம்முடைய பதில் என்னன்னா கண்டிப்பா என்ன இருக்கு? வாய்ப்பு இருக்கு. அப்ப கண்டிப்பா வாய்ப்பு இருக்கிறது. அப்ப நாம என்ன பண்ணக்கூடியவர்களாக இருப்போம்னா மற்றவங்களை இடர வைக்கக்கூடியவர்களாக இருக்கலாம், இல்ல மற்றவங்களால இடரக்கூடியவர்களாக நம்ம இருக்கலாம். இப்பவும் நம்ம என்ன செய்யணும்? எப்போதும் கண்டிப்பா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை விழித்திருக்கணும். இப்ப என் கேள்வி என்னன்னா, மற்றவங்களால நம்ம இடறது தண்டனையா, இல்ல நம்மளால மற்றவங்க இடறது தண்டனை? கேள்வி புரிஞ்சுதா? மற்றவங்களால நாம இடர்னா தண்டனையா, இல்ல நம்மளால மற்றவங்க இடர்னா நமக்கு தண்டனையா? நம்மளால மற்றவங்க இடர்னா தான் நமக்கு தண்டனை. அன்புக்குரிய சகோதர சகோதரே, லூக்கா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லூக்கா 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பின்பு அவர் தம்முடைய சீசர்களை நோக்கி, இடர்கள் வராமல் போவது கூடாத காரியம், ஆகிலும் அவைகள் எவனால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்ப தெளிவா சொல்றாரு, இடர்கள் வருகிறது கூடாத காரியம், ஆனால் எவர்களால் வருகிறதோ அவர்களுக்கு ஐயோ. அப்ப இந்த வார்த்தையை அன்புக்குரிய சகோதர சகோதர பிரதர் எப்படி கொடுக்கிறார்னா, ரீப்ரண்ட் 54:45 இங்கே ஆஃபன்ஸ் என்று சொல்லப்படும் வார்த்தைக்கு சாதாரண தவறு என்று மட்டும் அர்த்தம் இல்லை. அது ஒரு சும்மா லேசா புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு வார்த்தை, லேசான வார்த்தையெல்லாம் அந்த வார்த்தை கிடையாது. அந்த வார்த்தை எப்படின்னா, கிரேக்கத்தில் ஸ்டம்பிளிங் பிளாக், இடர்களுக்கான கல். அப்ப ஸ்னார், வலை, பிடி என்ற ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை தான் என்னன்னா இந்த இடரல்ங்கிற இந்த ஒரு வார்த்தை. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அப்ப இந்த வார்த்தைக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு அடுத்த பிரதர் கொடுக்குறாருன்னா, ஒருவரை விசுவாசத்திலிருந்து தடுமாற செய்யக்கூடியது. அடுத்து பார்த்தீங்கன்னா சத்தியத்திலிருந்து விலக செய்வது. அடுத்தது மனசோர்வு உண்டாக்குவது. இதெல்லாம் செஞ்சு அந்த அளவுக்கு பெரிய தண்டனையா பிரதர் அப்படின்னு கேட்டாச்சுன்னா, ஆமா, தேவன் சொல்றாரு பெரிய தண்டனை. அப்ப சத்தியத்தின் பாதையிலிருந்து விலக்க வைப்பது, மற்றவங்களை விலக வைப்பது, மற்றவங்களை சோர்வுக்குள்ளாக்குவது, மற்றவர்களுக்குள்ள விசுவாச குறைச்சல் ஏற்படுத்துவது. இங்க என்ன பார்க்கப்படுதுன்னு அன்புக்குரிய சகோதர சகோதரே, ஒரு பெரிய இடரல். அந்த இடரை ஏற்படுத்தக்கூடியவர்களுக்கு என்னன்னா ஐயோன்னு நமக்கு என்ன பார்க்குறோம்னா வசனம் சொல்லுகிறங்கிற ஒரு விஷயத்தை பார்க்கணும். அப்ப இது சாதாரண பிழை அல்ல, மற்றவரின் ஆவிக்குரிய வாழ்க்கையை பாதிக்கும் ஒரு பெரிய செயல். இந்த செயலை யாராவது செஞ்சுட்டாங்கன்னா வசனம் சொல்லுது அவங்களுக்கு பெரிய தண்டனைங்கிற ஒரு விஷயத்த வேதம் நமக்கு என்ன பண்ணுதுன்னா பதிவு பண்ணப்படுது. அடுத்தது, இப்படி பண்ணுகிறவர்களுக்கு மூத்த சகோதரர் சில எச்சரிப்புகளை கொடுக்குறாங்க. ரொம்ப டீப்பான எச்சரிப்பா இருக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரர். என்ன கொடுக்குறாங்கன்னா, ரீப்ரண்ட் 24:71 நாம் இந்த இயேசுவை மீண்டும் சிலுவையில் அறைய முடியாது. அறைய முடியுமா நம்மளால? கண்டிப்பா என்ன பண்ண முடியாது, அறைய முடியாது. ஆனால் அவருடைய சகோதரர்களை, பாடி ஆஃப் கிரைஸ்ட், என்ன பண்ணலாம், அறைய முடியும்னு சொல்றாரு. அப்ப இடலங்கிற ஒரு விஷயத்த பிரதர் இப்ப என்ன கோணத்தை கொடுக்குறாருன்னா, ஒரு தவறு செய்வது மூலமாகவோ தப்பிதம் செய்யறதுனாலயோ இயேசு கிறிஸ்து என்ன பண்ண முடியாது, சிலுவையில் அறைக்க முடியாது. ஆனா அவருடைய அங்கங்களை நம்மளால என்ன பண்ண முடியும், ஈஸியா சிலுவையில அறைய வைக்க முடியும். அது எப்படி சொல்றானா, அவமானமான செயல், காயப்படுத்துதல், விசுவாசத்தில் தள்ளாட செய்கிறது. இப்படி எல்லாம் செஞ்சோம்னா சகோதரன் நம்ம என்ன பண்றோம்னா சிலுவையில ஆணியால் அடிக்கிறோமா. அப்ப சகோதரர்ல சிலுவையில ஆணியால் அடிக்கிறோம்னா யாரை அடிக்கிற மாதிரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அடிக்கிற மாதிரி இங்க பிரதர் என்ன பண்றாருன்னா ஒரு ஆழமான எச்சரிப்பை நமக்கு கொடுக்கிறார். அன்புக்குரிய சகோதரர், இதன் மூலம் நாம் கிறிஸ்துவை காயப்படுத்துகிறோம்.
அப்ப இதன் மூலம் நாம் கிறிஸ்துவை காயப்படுத்துகிறோம்னா இந்த இடத்துல நமக்கு என்ன தேவை இருக்குன்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நான் யாரையாவது காயப்படுத்துகிறேனா, யாருடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காவது நான் இடையூறாக இருக்கிறேனாங்கிற விஷயத்துல விழித்திருந்து நம்முடைய அன்றாட வாழ்க்கையில ஜெபங்கிறது நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இதை ஒருவேளை நம்ம செஞ்சிட்டோம், இல்லை நம்மளால் அது ஒரு சம்பவம் நடந்துட்டோன்னா அவங்களுக்கு அதிகப்படியான ஆக்கினைங்கிறது வேதம் நமக்கு தரக்கூடிய ஒரு பெரிய எச்சரிப்பா இருக்குது. மற்ற 25ஆம் அதிகாரம் 40. மற்ற 25ஆம் அதிகாரம் 40. அதற்கு ராஜா பிரதீத்திரமாக, மிகவும் சிறியவராகிய என் சகோதரனான இவர்களில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார். இந்த ஊமை வசனத்தை பிரதர் ஏன் இந்த இடத்துல கோட் பண்றாருன்னா, இந்த வசனம் என்ன அடிப்படையில் எழுதியிருப்பாருன்னா, இந்த சிறியலுக்கு ஒருவர் என்ன நன்மை செய்கிறீர்களோ அது எனக்கே செய்யற மாதிரி, ஒருவேளை தீமை செஞ்சா அதுவும் யாருக்கே செய்யற மாதிரி, எனக்கே செய்யற மாதிரிங்கிற ஒரு விஷயத்துக்காக பிரதர் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா இந்த வசனத்தை கோட் பண்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரிகள், அடுத்து பாத்தீங்கன்னா ரீப்ரன் 27:71 என்ன சொல்றாருன்னா, சிலர் அறியாமையினால் காயப்படுத்தலாம். சரி பிரதர், நான் அறியாமையினால செஞ்சுட்டேன், இதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் அந்த பிரச்சனையிலிருந்து தப்பித்துக்கலாம்னா நோ வாய்ப்பு. என்ன கொடுக்குறாருன்னா, ஆனால் அதற்கு பொறுப்பு இல்லை என்று அர்த்தம் இல்லை. நான் அறியாமையெல்லாம் செஞ்சுட்டேன், அந்த அறியாமையினால செஞ்ச விஷயத்தினால ஒருத்தர் இடறி போயிட்டாரு, அப்படி ஒருத்தர் இடறி போயிட்டாருன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு கேட்டா கண்டிப்பா இருக்கு. என்ன சொல்றாருன்னா, அவர்கள் தேவனுடைய நியாயத்திற்குள் வருவார்கள், ஆனால் நோக்கம் இன்டென்ட் பார்க்கப்படும். என்ன நோக்கத்துக்காக இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, இவங்க என்ன செஞ்சதுனால மற்றவங்க இடறிட்டாங்கிற ஒரு விஷயத்தை அங்க தேவன் என்ன பார்ப்பாரு, சீர்தூக்கி பார்ப்பாரு. அப்படி சீர்தூக்கி பார்க்கக்கூடிய அந்த ஒரு சூழல்ல தண்டனை நிரூபிக்கப்பட்டா அங்கேயும் நமக்கு என்னதான் பிரச்சனை தான். அறியாமையில தான் செஞ்சிருப்போம், தெரியாம தான் செஞ்சிருப்போம். அப்படி செஞ்சிருந்தாலும் கூட நமக்கு அங்க என்ன வரும்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரி, தண்டனை வரும்னு பார்த்தோம். அடுத்த ரீப்ரன் 45:02 என்ன கொடுக்குறாருன்னா, பிரிவு உண்டாக்குபவர்கள், ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம். பிரிவு உண்டாக்குபவர்கள் எப்படி, இடரல் மூலமாக. நான் இடறி இருப்பேன், எனக்கு சாதகமாக 4 பேரை நான் என்ன பண்ணியிருப்பேன், என் பக்கமாக சாய்த்துவேன். இப்போ என்னால் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இடறிடுவாங்க. அதான் கொடுக்குறாரு, பிரிவு உண்டாக்குபவர்கள் விமர்சன மனப்பான்மை உடையவர்கள், இவர்கள் உதவி செய்யவில்லை, அழிக்கும் வேலை செய்கிறார்கள். அவர்கள் அர்த்தம் என்னன்னா, இது மிகவும் ஆபத்தான நிலை, இடரல்ங்கிற ஒரு விஷயத்துக்கு அன்புக்குரிய சகோதர சகோதரி. அதான் அடுத்து என்ன கொடுக்குறாருன்னா, கீழே வெளியில் எதிரி நமக்கு கிடையவே கிடையாது. அவங்களால ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு எந்த பாதிப்பும் வரப்போறது கிடையாது. ஒருவேளை ஏதாவது பாடுகள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், அதில் எந்த மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில இடரக்கூடியதான ஒரு சூழல், உலகத்திலிருந்து மற்ற காரியங்கள் அநேகமாக நமக்கு வர்றதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இல்லை, வரலாம். ஆனால் அநேகமாக வர்றதுக்கு என்னெல்லாம் வாய்ப்பு இல்லை. ஆனால் உள்ளே இடரல் ஏற்படுத்துவார்கள். யார் தான்? எப்படி இயேசு கிறிஸ்துவை பார்த்து யூதாஸ் இடறி போனாரோ, அவர் உண்மையா இருக்கிறாரு, யூதாஸ் இடறி போறாரு. அதே போல இங்கேயும் என்ன ஆகும்னா, உண்மையா இருக்கிறவங்கள பார்த்து இடறியும் அவங்களுக்கு தண்டனைக்குள்ள போகலாம். இல்லை நம்ம வாழ்க்கையில ஏதாவது ஒரு தவறு செய்யும் போது அதை பார்த்து மற்றவங்களை இடறி போனா நமக்கும் தண்டனை என்ன பண்ணப்படலாம்னா ஏற்படலாம். அப்ப அன்பானவர்களே, நமக்கு வசனமானது இதை நமக்கு இன்னும் ஆழமா சொல்லுது. வசனம் வாசிக்கலாம். மத்தேயு 18:7. மத்தேயு 18:7. இடர்கள் நிமித்தம் உலகத்துக்கு ஐயோ, இடர்கள் வருவது அவசியம், ஆனாலும் எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்ப எந்த மனுஷனால் இடரல் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அப்படி வந்துட்டுன்னா வசனம் நமக்கு தெளிவா சொல்லுது. மார்க் 9:42. மார்க் 9:42. என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடரல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தில் அவனை தள்ளிப்படுவது அவனுக்கு நலமாய் இருக்கும். அன்புக்குரிய சகோதர சகோதரி, இடரல்ங்கிறது வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற எச்சரிப்புகள்ல ஒரு ரொம்ப ஆழமான விபரீதத்துக்குள்ள தேவனுடைய பிள்ளைகளை கொண்டு போகக்கூடியதான ஒரு எச்சரிப்பு. இன்னைக்கு வரைக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கபடி ரொம்ப ஆழமான இந்த ஒரு தண்டனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிற யார் மட்டும்தான், ஒருத்தன் மட்டும்தான். மற்ற யாரெல்லாம் அனுமதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நமக்கு என்ன ஆகாது, இன்னைக்கு வரைக்கும் தெரியாது. அதே அந்த ஒரு சாத்தானு கூட நம்மளும் என்ன பண்ணிடக்கூடாது, அப்பேற்பட்டதான ஒரு கொடூரமான ஒரு ஆக்கினைக்குள்ளாக நம்ம தீர்க்கப்படாமல் இருக்கணும்னா நாம விழிப்போடு இருந்து நாம என்ன பண்ணணும், நாமளும் இடறிடக்கூடாது, மற்றவங்களும் என்ன பண்ணிடக்கூடாது, இடற வச்சிடக்கூடாது. ஸோ நாம இடறி போனால் அது நம்மளோட முடிஞ்சிடும். ஒருவேளை பாதத்தில் விழுந்து மன்னிப்பு கேட்டு ஏதாவது பண்ணி என்ன பண்ணலாம், மீண்டும் ஜீவனை பெற்றுக்கொண்டு ஓடிடலாம். ஆனால் நம்மளால மற்றவங்க ஒருத்தவங்க இடறி ஆவிக்குரிய வாழ்க்கையை இழந்துட்டாங்கன்னா நம்ம எந்த போக்கும் சொல்ல முடியாது, எந்த சாக்கும் சொல்ல முடியாது. தண்டனை அங்கே என்ன ஆகுதுன்னா உறுதி ஆகுது. அன்புக்குரிய சகோதரர்,
அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம்னா, உண்மையாக ஓடிட்டு இருப்பாங்க, இவங்கள பார்த்து என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பாக இடருவாங்க. உதாரணத்துக்கு இந்த பிக்சரை பாருங்களேன். நம்ம பார்வைக்கு அது எப்படி தெரியுது? குட்டியை போட்டுட்டு அதன் குட்டி அதே என்ன பண்ணுது, கடிச்சு சாப்பிட்ற மாதிரி நமக்கே ஒரு தப்பறையான ஒரு ஃபீலிங். என்னது இந்த மிருகம் எப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு. ஆனால் அந்த மிருகம் அது நியாயமாக தான் என்ன பண்ணுது, தன் குட்டி என்ன பண்ணுது, பாதுகாக்குது. அது நேரடியாக போய் பார்த்தா தான் நமக்கு என்ன ஆகும் தெரியும். அதே போல தான் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உண்மையா ஓடிட்டு இருக்கவங்கள பார்த்து நம்ம இடர்களுக்குள்ள போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இங்க அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இயேசு கிறிஸ்து மாதிரி, இயேசு கிறிஸ்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனா பிரச்சனை யாருக்கு? யூதாசுக்கு, மற்ற இஸ்ரேல் ஜனங்களுக்கு, சதிசேயர், பரிசேயர், வேதபரி, இவங்க எல்லாமே இடர்கள் குரூப்புக்குள்ள வந்தவங்க. இவங்களுக்கு எல்லாம் என்ன ஆச்சுன்னா ஆக்கினை வந்தது. இடர்களுக்குள்ள போய் தான் என்ன பண்ணாங்க, அவரை சிலுவையில் அறையவே ஒப்பு கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்லிட்டாரு, இதோ உங்கள் வீடு உங்களுக்கு பாழாக்கி விடப்படும். அப்ப ஏதாவது ஒரு வயதுல அவரை கொண்டு நம்ம இடறிட்டோம்னா அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதான் சொல்றாரு, என் நிமித்தம் இடரல் அடையாது இருக்கிறவன் பாக்கியவன். இந்த சிறியரில் ஒருவன் எவன் இடலை உண்டு பண்ணுகிறானோ அவனுக்கு ஐயோங்கிற விஷயத்தை நம்ம என்ன பண்றோம்னா இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரி, அவன் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா ரொம்ப கவனமா இருக்கணும். எந்த விஷயத்துலனா, என் வாழ்க்கை நிமித்தமாக, என்னுடைய மோசமான செயல் நிமித்தமாக ஒரு சகோதரனோ ஒரு சகோதரியோ சத்தியத்திலிருந்து இடறிடக்கூடாதுங்கிற விஷயத்துல நம்முடைய அனுதின ஜெபம் விழிப்போடு இருந்து நாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அது நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்துக்கு ஒரு பெரிய டேஞ்சராக மாறிங்கிறத ஒரு விஷயத்த நம்ம ரெண்டாவது பார்க்குறோம். ஸோ இது ரெண்டாவது விஷயம். மூணாவது நம்ம என்ன பார்க்கணும்னா, நாம் அதிகமாக நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கணும். அப்போ நாம் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாதை இருக்கு இல்லையா, நம்ம போயிட்டு இருக்கோம் இல்லையா ஒரு பாதை. இந்த பாதை எப்படின்னா ஒரு ஒன் வே, போக மட்டும்தான் முடியும், ரிட்டர்ன் என்ன பண்ண முடியாது, வர முடியாது. உதாரணத்துக்கு தேவனுக்காக எதையெல்லாம் இழந்து இந்த பாதையில் போயிட்டு இருக்கோமோ அதை ரெண்டாவது என்ன பண்ண முடியாது, நம்ம அடையவோ தேடவோ அதை பிடிச்சு கொள்ளவோ நம்மளால் என்ன பண்ணாது, முடியவே முடியாது. ஏன்னா இது நேரான பாதை. நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த பாதை நேரான பாதை. இந்த பாதையில நமக்கு திரும்பி பின்னிட்டு பார்க்கறதுக்கு நமக்கு என்ன இல்லை, அனுமதியே கிடையாது. அதான் பவுல் சொல்றாரு, பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், போயிட்டே இருக்கேன். எனக்குன்னு ஏற்படுத்தப்பட்டிருக்கிற இந்த பாதையில நான் விழிப்போடு எனக்காகவும் மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்க வேண்டியதுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நான் இந்த பாதையில் நடந்து போக இந்த பாதை எதை ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்கும்னா, எதை ஞாபகப்படுத்திட்டு இருக்கும். இன்னைக்கு உதாரணத்துக்கு இந்த வருஷம் பேப்டிஸ்ட் எடுத்து சத்தியத்துக்குள்ள வர்றோம். வந்த உடனே எல்லா விஷயத்தையும் நமக்கு புரிஞ்சிருக்குமானா புரிஞ்சிருக்காது, போயிட்டே இருப்போம். போக 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 நல்ல மனசை பார்த்து சொல்லுங்க, மனசுல கை வச்சு கூட சொல்லலாம். இந்த போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பாதையில நமக்கு ஒவ்வொரு நாளும் இந்த சத்திய பாதை எதை நமக்கு ஞாபகப்படுத்தும்? சந்தோஷத்தை ஞாபகப்படுத்துமா, மகிழ்ச்சியை ஞாபகப்படுத்துமா? ஒண்ணுமே கிடையாது. அப்ப எதை நமக்கு ஞாபகப்படுத்தும்னா ஒரு கேர்ஃபுல், எச்சரிக்கையான ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கிடலாம். நாம் நமக்காகவும் மற்றவர்களுக்காகவும் ஏன் ஜெபம் பண்ண வேண்டுங்கிற ஒரு இந்த தலைப்பை நம்ம பார்க்குறோம்னா, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த பாதை நம்ம கடந்து போக 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 எந்த அளவுக்கு நமக்கு எச்சரிப்பு கொடுத்துக்கிட்டே இருக்குதோ, ஜாக்கிரதையா இருங்கள்னு நம்ம உணர்வு சொல்லிக்கிட்டே இருக்குதோ, அந்த அளவுக்கு நம்ம சரியா போயிட்டு இருக்கோம்னு அர்த்தம். ஒருவேளை எச்சரிப்பு இல்லை, ஜாக்கிரதையான ஒரு கவனம் இல்லைன்னா நம்ம அந்த பாதையில எங்கேயோ என்ன பண்ணியாச்சு, தவறியாச்சு. அப்போ இந்த வாழ்க்கை நமக்கு எச்சரிப்பு, ஒரு கேர்ஃபுல்ங்கிற ஒரு விஷயம் எதுவரை இருக்கணும்னா, நம்ம தெளிவா ஒரு விஷயத்த பார்த்துடலாம், மரணம் வரைக்கும் இருக்கணும். அப்படி மரணம் வரைக்கும் இருந்தாதான் நான் சரியா இருக்கிறேனா இல்லையாங்கிறத நம்மளால உணரவே முடியும். இல்லைன்னா உணர முடியாது. ஏதாவது ஒரு இடையில ஸ்டாப் ஆகி நின்றோம். அப்படி ஸ்டாப் ஆகி நின்றுட்டா நம்மளால என்ன பண்ண முடியாதுன்னா அடுத்த இடத்துக்கு போக முடியாது. சரி, இந்த பாதையில நமக்காகத்தானே பிரதர் ப்ரேயர் பண்ணணும், மற்றவங்களுக்காக ப்ரேயர் பண்ணணுமா கேட்டால் நம்ம பதில் என்னவா இருக்கும்னா, நமக்காக பண்றதை விட மற்றவங்களுக்காக பண்றதுதான் நம்முடைய வாழ்க்கையில் அதிகப்படியாக இருக்கணுங்கிறதான் இங்க விஷயம். ஏன் நமக்காக இருக்கிறத விட மற்றவங்களுக்காக அதிகமாக இருக்கணும்னா, நாம தான் எதை எப்பவும் நினைவில் வச்சுட்டு இருக்கோம்னா, எச்சரிக்கைங்கிற ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நினைவில் வச்சுட்டு இருக்கிறதுனால கண்டிப்பா நம்முடைய ஜெபம் விழித்திருந்து கண்டிப்பா இருக்கும்.
ஆனா நம்முடைய உடன் சகோதர சகோதரி இருக்காங்களா இல்லையான்னு நமக்கு என்ன ஆகாது, தெரியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா அனுதின ஜெபத்துல எப்போதும் நம்ம அவர்களை ஞாபகப்படுத்தணும்னு பிரதர் இந்த இடத்துல என்ன பண்ணுறா கொடுக்குறார். உதாரணத்துக்கு முதல்ல நம்ம எதை பார்க்கலாம்னா மத்திய 26ஆம் வசனம் 41, 26, 41 பார்த்த வசனம் தான் வாசனம். மத்திய 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்றார். திரும்பவும் இந்த வசனத்தை நம்ம ஏன் பார்க்கிறோம்னா அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, விழித்திருந்து ஜெபிங்கள், வாட்ச் அண்ட் பிரேயர். ஏன் இது ஒரு நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்றாருன்னா, விழிப்பு நம்முடைய செயல்கள். நல்லா புரிஞ்சுடுங்க, விழிப்புங்கிறது நம்முடைய செயல். அடுத்தது ஜெபம் நம்முடைய விசுவாசம். அப்ப நம்ம போயிட்டு இருக்க பாதையில எந்த அளவுக்கு எச்சரிப்புங்கிற ஒரு சத்தம் நம்ம காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்குதோ நம்ம விழிப்போடு இருந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். எச்சரிப்புங்கிற ஒரு வார்த்தை நம்முடைய காதுல ஒலிக்கலைன்னா நம்ம அந்த பாதையில முதல்ல இல்லைன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுடுங்க. அப்ப விழிப்போடு ஒரு வாழ்க்கை எப்போது எச்சரிப்பு சத்தத்தோட நம்ம போயிட்டு இருக்க பாதையில நமக்கு இல்லைன்னா என்ன பண்ண மாட்டோம், விசுவாசத்தோடு கூடிய ஜெபம் தேவ சமூகத்துல இருக்காது. அப்படி விசுவாசத்தோடு கூடிய தேவ சமூகத்துல நம்முடைய பிரேயர் இல்லைன்னா நமக்கு எதுல அவுட்டு, விசுவாசத்துல அவுட்டு. அதான் கொடுக்குறாரு, விழிப்புங்கிறது நம்முடைய ஒர்க், நம்முடைய செயல், ஜெபங்கிறது நம்முடைய விசுவாசம். அப்ப என்ன ஒரு விஷயத்தை பார்க்கிறோம்னா, உண்மையான கிறிஸ்தவ ஜெபம் மட்டும் செயல் அல்ல. அடுத்து என்ன கொடுக்குறாருன்னா, விழிப்பு மட்டும் வைத்திருப்பதும் அல்ல, இரண்டும் சேர்ந்து வாழ்வதுதான் என்னது, நீங்கள் விழிப்போடு இருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப நீங்கள் விழிப்போடு இருந்து ஜெபம் பண்ணுங்கிற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகளோட போயிட்டு இருக்கிற அந்த ஆவிக்குரிய ஜீவத்துக்கு முக்கியமானதுங்கிறத தான் பிரதர் இந்த இடத்துல என்ன பண்றாருன்னா கோட் பண்றாரு. அன்புக்குரிய சகோதர சகோதரி, அடுத்து பார்த்தீங்கன்னா 49, 84 ஜெபம் மட்டும் செய்யுது, தேவனுடைய வார்த்தையை படிக்காமல் இருந்தால் அது வேறு இல்லாத மரம் போல, எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஜெபமே இல்லை, எல்லாத்துலேயும் கலந்துக்கிறோம், எல்லாத்துலேயும் பங்கெடுக்கிறோம், தேவ சமூகத்தில் எப்பவும் நம்முடைய உருவம் அங்கே தெரியுது, அங்கே நிற்போம் நம்ம. ஆனால் ஆவிக்குரிய விஷயத்தில் எதுவுமே தேவ சமூகத்தில் நம்ம இல்லை, அவரோட தொடர்பே இல்லைன்னா அப்போ இங்கே என்னன்னா சொல்கிறாருன்னா அது ஒரு வேறற்ற மரம் நிற்கும், அவ்வளோதான். அந்த மரத்துக்கு என்ன இருக்காது, வேறு இருக்காது. காற்று அடிச்சுன்னா எப்போ வேணாலும் அந்த மரம் என்ன பண்ண வாய்ப்பு இருக்குது, சரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, அப்போ அடுத்து என்ன கொடுக்குறாருன்னா, ஏன் விழிப்பு நமக்கு தேவையான கேட்டால் கண்டிப்பாக நமக்கு என்ன கொடுக்குறாருன்னா விழிப்பு தேவை. அதை எப்படி கொடுக்குறான்னா, நமக்கு ஒரு எதிரி என்ன பண்ணுறான், எப்போ ஒரு எதிரி இருக்கான், இது நான் போடலை, ஒரு எதிரி நமக்கு எப்போ என்ன பண்ணுறான்னா இருக்கிறான். இதை ஒன்று வாசிங்க சிஸ்டர். வழி நடத்துதல், ஞானம், கிருபை, என் விழிப்பு போதாது, தேவன் உதவி வேண்டும் என்று ஒப்புக்கொள்வதே ஜெபம். போதும். அப்ப இங்க என்ன கொடுக்குறாருன்னா, ஏன் நமக்கு விழிப்பு தேவையான ஒரு விஷயத்துக்கு முதல்ல இதுக்கு முன்னாடி கொடுக்கும்போது பிரதர் எப்படி கொடுக்குறாருன்னா, நமக்கு ஒரு எதிரி இருக்கான், அந்த எதிரி நமக்கு கண்ணுக்கெல்லாம் என்ன பண்ண மாட்டான், தெரியவே மாட்டான். ஆனா நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய நடக்கை, நம்முடைய செயல்பாடு எல்லாம் அவனுக்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண முடியாது, மறைக்கவே முடியாது. அப்படி மறைக்க முடியாத நம்முடைய ஒரு வாழ்க்கைய மறைமுகமா இருந்து தாக்குற அவனை நம்ம எப்பவும் என்ன பண்ணிடணும்னா எதிர்நோக்கி விழித்திருந்து ஜெபிச்சுட்டே இருக்கணும். ஏன்னா அவன் எப்படி வருவான், எந்த ரூபத்தில் வருவான்னு நமக்கு தெரியாது. அடுத்து என்ன கொடுக்குறாருன்னா, ஆகவே நம்முடைய சிந்தனை, வார்த்தை, செயல்கள் எல்லாவற்றையும் கவனித்து நம்ம என்ன பண்ணோம்னா விழித்திருக்கணும்னு சொல்றாரு. அதுதான் இங்க என்ன கொடுக்குறான்னா, வழி நடத்தல், ஞானம், கிருபை, என் விழிப்பு போதாது. அவங்க என்ன தேவனை கொடுக்குறா, தேவன் உதவி வேண்டும் என்று ஒப்புக்கொள்வதே ஜெபம். நான் விழிப்போடு மட்டும் இருந்தால் என்ன பண்ணாது, என்னால் இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஜெயம் கொள்ள முடியாது. தேவனுடைய உதவி எனக்கு வேணும் என்று நம்ம ஜெயிப்பதே ஜெயம். அதுதான் அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடியதான தொடர்பு. இதுல என்ன எச்சரிக்கை இருக்குன்னு பிரதர் கொடுக்குறாருன்னா, ஆண்டவரின் வார்த்தை அலட்சியம் செய்பவர்கள் சோதனையில் விழுவது உறுதி. 12 பேருக்கு எச்சரிக்கை கொடுத்தாரா இல்லையா? 12 பேரும் இடறி இருக்காங்களா இல்லையா? இடறி இருக்காங்க. ஆனா ஒருத்தருக்கு மட்டும் என்ன இல்லை, முழுமையா அவர் சொன்ன எதுவுமே அவர் காதுக்கே போகல, அசட்டை பண்ணிட்டாரு, விழுந்து போனாரு, அவரே அவருடைய வாழ்க்கையை முடிவை தேடிட்டார். அப்ப அன்புக்குரிய சகோதர சார், விழிப்பும் ஜெபமும் இல்லை என்றால் என்ன கொடுக்கிறாருன்னா, சீடர்கள் விழிக்கவில்லை, ஜெபிக்கவில்லை, சிதறி போயிட்டாங்க. அடுத்து என்ன கொடுக்குறாங்க, இயேசு எப்போது விழித்தார், ஜெபித்தார், வெற்றி வாகை சூடினார். அப்ப அதை தான் சொல்றாரு, நீங்கள் விழித்திருந்து என்ன பண்ணுங்க, ஜெபம் செய்யுங்க. அப்படி ஜெபம் செய்யாத வாழ்க்கை உங்களால ஜெயம் கொள்ள முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல நீங்க
உண்மையா தேவனுக்காக போராடி நின்று அந்த வாழ்க்கையை ஜெயிச்சிட்டாலும் கூட அடுத்த செகண்ட் நீங்க என்ன போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா இடறி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, விழுந்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு என்ன பண்றாருன்னா கொடுக்குறாரு. அப்ப ஆண்டவர் சீசர்களை பற்றி பேசும்போது ஒரு முக்கியமான வார்த்தை என்ன பண்றாருன்னு சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, நீங்க எல்லாரும் என்ன விட்டு கண்டிப்பா என்ன பண்ணுவீங்க, போயிடுவீங்க. ஆனால் என்னோட யார் இருப்பா, எங்க அப்பா எப்போதும் என் கூட தான் இருப்பார். அப்ப இந்த வார்த்தைகள்லாம் அன்னைக்கு சீசர்கள் புரியாட்டாலும் பெந்தேகோஸ்தே நாளுக்கு பிற்பாடு இந்த வார்த்தைகளை அவங்க எந்த அளவுக்கு பார்த்திருந்தா அந்த ஒட்டுமொத்த புதிய ஏற்பாடு அவங்க எழுதியிருப்பாங்க. பவுல் எழுதியிருப்பாரு, பேதுரு எழுதியிருப்பாரு, யாக்கோபு எழுதியிருப்பாரு, யோவான் எழுதியிருப்பாரு. எந்த அளவுக்கு அவங்களுக்கு உள் வாங்கியிருக்கும் அந்த வார்த்தைகள். அவங்களுக்கு உள் வாங்கினதுனால தான் அன்புக்குரிய சகோதர சகோதரர் நம்ம இன்னைக்கு ஆழமா அவங்கள ஒரு உதாரணமா வச்சு என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா பாடங்களை பார்த்துட்டு இருக்கோம். வசனம் வாசிக்கலாம். யோவான் 16:32-34. யோவான் 16:32 முதல், இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனிக்கிறேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அன்புக்குரிய சகோதரே, என்ன சொல்றாரு? நான் உலகத்தை ஜெயித்தேன். எப்படி ஜெயித்தாரு? அவங்க அப்பா அவரோடு எப்போதும் இருந்ததுனால அவர் ஜெயம் கொண்டார். அவர் அப்பா அவர் இயேசு கிறிஸ்துவோட எப்போ இருக்கிறதுக்கு அவர் என்ன பண்ணார்னா எந்த நேரத்திலையும் விழித்திருந்து ஜெபம் செய்தார். அப்படி விழித்திருந்து ஜெபம் செய்யறதுனால இந்த வசனங்களை என்ன பண்றாருன்னா ஆழமா என்ன பண்றாருன்னா வெளிப்படுத்துறாரு. இப்ப பேதுருவிட்ட சொல்ற விஷயம் லூக்கா 22:31-32. லூக்கா 22:35 முதல், பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளுகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து என்றார். அன்புக்குரிய சகோதரர், இதுலயும் ஒரு முக்கியமான பாடம் என்ன இருக்குன்னா இருக்கு. அங்க தேவன் சொல்றாரு, தேவன் எப்போதும் என் கூட என்ன பண்றாரு, இருக்கிறாரு. அப்படின்னா என்ன பண்ணிருக்காருன்னா அவர் எப்போது விழித்திருந்து ஜெபம் பண்ணி இருக்கிறாரு. இப்போ உடன் இருக்கிறவர்களுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு, பிரேயர் பண்றாரு. சீமோனே சீமோனே, உன்னை கோதுமை பிழைக்கிறதுக்கு போல என்ன பண்ணான், சாத்தான் கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒழியாதபடிக்கு என்ன பண்ணேன், செபித்துக் கொண்டேன். அப்ப எந்த அளவுக்கு தன்னையும் பாதுகாத்திருக்கிறார், தன்னை சுற்றி இருந்தவனையும் பாதுகாத்திருக்கிறார்னா நம்முடைய வாழ்க்கையும் முக்கியம், மற்றவங்க வாழ்க்கையும் முக்கியம். அதான் பார்த்தோம் தலைப்புக்குன்னா, நாம் நமக்காக மட்டும் இல்லை மற்றவங்களுக்காக என்ன பண்ணணும், ப்ரேயர் பண்ணணும். அப்போ நாம் நமக்காகவும் மற்றவங்களுக்காகவும் பண்ணக்கூடிய அந்த ப்ரேயர் கண்டிப்பாக தேவ சமூகத்துக்கு போகும். ஏன்னா அந்த இடத்துல அந்த இருதயம் சுத்தமான இருக்கும், தூய்மையானதாக இருக்கும். அதான் பார்க்குறோம், தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளையே நோக்குவானா. அப்போ இயேசு கிறிஸ்து எப்பவுமே தனக்கானதை மற்றவங்க என்ன பண்ணல, பார்க்கல. எப்போதும் பிறருக்கானதை எங்க என்ன பண்ணியிருக்கிறாருன்னா பார்த்துருக்கிறார். அவருடைய வாழ்க்கையில எப்பவுமே அவர் தன்னை பத்தி யோசிச்சதை விட மற்றவங்களை பத்தி தான் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா ரொம்ப ஆழமா யோசிச்சிருக்காருன்னு பார்க்குறோம். அடுத்து நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமான்னு கேட்டால் நம்முடைய பதில் என்னன்னா கண்டிப்பா ஜெபிக்கணும். வசனம் வாசிக்கலாம். யோவான் 17:9-11 வரை. யோவான் 17:9 முதல், நான் அவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன், உலகத்துக்காக வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காக வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் உம்முடையவர்களாய் இருக்கிறார்களே. என்னுடையவைகள் யாவும் உம்முடையவைகள், உம்முடையவைகள் என்னுடையவைகள். அவர்களில் நான் மகிமைப்பட்டிருக்கிறேன். நான் இனி உலகத்தில் இரேன், இவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள். நான் உம்மிடத்திற்கு வருகிறேன். பரிசுத்த பிதாவே, நீர் எனக்கு தந்தவர்கள் நம்மை போல ஒன்றாய் இருக்கும்படிக்கு நீர் அவர்களை உம்முடைய நாமத்தினாலே காத்து கொள்ளும். அப்ப இங்கேயும் தெளிவா பேசுறாரு. நான் எனக்காக மட்டும் என்ன பண்ணல, வேண்டிக் கொள்ளல, இவங்களுக்காக என்ன பண்ணல, வேண்டிக் கொள்ளல, இவங்களுடைய வார்த்தையை கேட்டுக்கொள்றவங்களுக்காக என்ன பண்றேன், வேண்டிக் கொள்ள. அவ எந்த அளவுக்கு அவருக்காகவும் அவரோடு கூட இருந்தவங்களுக்காகவும் பிற்காலங்களை இவங்களை பின்பற்றக்கூடியவர்களுக்காக மொத்தமா என்ன பண்ணியிருக்காரு இயேசு கிறிஸ்து. யோவான் 17 ப்ரேயர் பண்ணி தேவ சமூகத்தில் அந்த ப்ரேயரை ஏறெடுத்திருக்கிறார். அப்படின்னா யாருடைய ஜெபம் உண்மையிலே கேட்கப்படணும்னா அன்னைக்கு இருந்ததுல இயேசு கிறிஸ்துவோடைய ப்ரேயர் மட்டும்தான் புதிய ஏற்பாட்டு காலத்தில் உண்மையாக தேவ சமூகத்தில் போகும். ஏன்னா அவர் மட்டும்தான் அன்னைக்கு யாரு, உண்மையான நீதிமான். அப்படி வசனம் பார்க்கும்போது நமக்கு தெளிவாக சொல்லுது, நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பெலனுள்ளதாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நாம நீதிமான்களான்னு கேட்டா ஆமா, இன்னைக்கு தற்கால உலகத்துல நாம தான் நீதிமான்கள். ஏன் நீதிமான்கள்னா இயேசு கிறிஸ்துவனுடைய நீதியின் வசனம் நாம உடுத்திருக்கிறதுனால நம்முடைய ஜெபம் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்துல எப்போ என்ன பண்ணப்படுதுன்னா ஏறெடுக்கப்படும். அப்பேற்பட்ட பாக்கியத்தை பெற்ற நாம இந்த கிருபை நிறைந்த பாக்கியத்தை நம்ம என்ன பண்ணிடக்கூடாதுன்னா விட்டுறவே கூடாது. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை எப்போது என்ன பண்ணி ஆகணும்னா விழிப்போடு இருந்து நமக்காகவும்
மற்றவங்களுக்காகவும் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம எப்போதும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கோங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ சகோதர சகோதரிகளுக்காக நம்ம ப்ரேயர் பண்ணணுமான்னு கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக பண்ணி தான் ஆகணுங்கிறோம். எபேசியர் 6:18. எபேசியர் 6:18 எந்த சமயத்திலும் சகலவிதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்திருங்கள். அப்ப இங்கேயும் என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவா சொல்றாரு, எப்போதும் என்ன பண்ணுங்க, பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதலோடு விண்ணப்பங்களோடு என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணி விழித்திருங்கிற ஒரு விஷயத்தை என்ன பண்றாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தெளிவா சொல்றாரு. இந்த வசனத்துக்கு பிரதர் என்ன ஒரு விஷயம் கொடுக்குறாருன்னா, உண்மையான ஜெபம் சுயநலமற்றதாக இருக்க வேண்டும். அடுத்து என்ன கொடுக்குறாருன்னா, தேவனுடைய சித்தத்துடன் ஒத்துப்போக வேண்டும், மற்றவர்கள் நலனை நினைக்கும் மனதை கொண்டிருக்க வேண்டும். இது ஒவ்வொருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் விசுவாசத்தில் இருக்கும் சகோதரர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்களின் சோதனைகள், நோய்கள், ஆவிக்குரிய பலவீனங்களுக்காக என்ன பண்ணணும், கண்டிப்பா ஜெபிக்கணும். இது நம்முடைய கடமையான கேட்டால் ஆமாம், கண்டிப்பாக நம்முடைய கடமை தான். ஏன்னா இதற்கென்றே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த வாய்ப்புக்குள்ளே வந்திருக்கிறோம். அப்போ நம்ம பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நமக்குன்னு சில நியமனங்கள், கட்டளைகள், ஆலோசனைகள் வேதத்தில் என்ன பண்ணப்பட்டிருக்குன்னா தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எவ்வளவுக்கு இந்த குறுகிய கால வாழ்க்கையில் அந்த கட்டளைகளுக்கும் ஆலோசனைகளுக்கும் நம்ம செவி கொடுத்து தேவ சித்தம் செய்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா விழிப்போடு இருப்போம். விழிப்போடு எந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோமோ நம்முடைய ஜெபம் எப்போதும் தேவ சமூகத்தில் என்ன பண்ணோம்னா போகும். ஆனால் கண்டிப்பாக என்ன பண்ண விட மாட்டோம்னா உண்மையாக இருக்க இருக்க நம்மளை அந்த ஒரு நிலைக்கு கொண்டு போக இவன் நமக்கு ஒரு பெரிய தடைக்கெல்லாம் என்ன ஆகும்னா சாத்தான் இருப்பாங்கிறதுலே நமக்கு எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. இதையெல்லாம் தாண்டி 3 விஷயம் சோதனை வீரியத்துடன் கடந்து வரும் காலப்பகுதியில் இருக்கிறதுனால அதிலிருந்து தப்பித்துக் கொள்வதுங்கிற ஒரு விஷயத்துக்கு நமக்கு ஆயுதமாக இருக்கிறது விழித்திருந்து ஜெபிக்கிறது. அடுத்தது அதே அநேக இடர்களுக்குள்ளாக போகும் ஒரு காலப்பகுதி, நாமும் இடையிடக்கூடாது, நம் நிமித்தமாக மற்றவங்களும் இடையிடக்கூடாதுங்கிற ஒரு விஷயத்திலையும் நாம் விழிப்போடு எப்போதும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அடுத்தது நமக்காகவும் மற்றவர்களுக்காக என்ன செய்யணும், எப்போதும் ஜெபிக்கணும். அதுலேயும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்து இந்த ஒரு 3 விஷயங்களையும் இந்த ஒரு காலப்பகுதி, இந்த 3 விஷயங்கள் நம்ம எப்போதும் அதிகப்படியான நெருக்கடியான காலப்பகுதி வரும்னா நமக்கு தெரியும் பஸ்கா காலப்பகுதி. சரி ப்ரோ, இந்த பஸ்காவில் மட்டும் இப்படி இருந்தால் போதுமா, அடுத்த ஒரு 6 மாதம் 7 மாதம் சுகமாக இருந்துக்கிட்டு அடுத்த பஸ்காய்க்கு மட்டும் இதே மாதிரி ஆயத்தமாக இடம் கிடைக்கட்டா நம்முடைய வாழ்க்கையில் அது கிடையவே கிடையாது. ஸோ இந்த பஸ்காயினுடைய நிலைமையில் சில தவறுகள், அதான் ஆரம்பத்தில் பார்த்தோம், சில தவறுகள், சில குறைகள், குற்றங்கள் இருந்தாலும் கூட அடுத்த பஸ்காயில் நம்ம கை வைக்க போகும் பொழுது இதில் இன்னும் நேர்த்தியாக தேவ சித்தம் நமக்குள் நிறைவேறத்தக்கதாக இன்னும் பலமாக தேவனுக்கு சித்தமான காரியங்களை செய்து ஓட்டத்தில் மேற்கொண்டு ஓடி இருக்கிற பலவீனங்களை விட்டு தீய செயல்களை புறமே தள்ளி போட்டு அந்த ஒரு பஸ்கால நம்ம கை வைக்க தகுதியாக உள்ளவர்களாக ஆயத்தப்படுறது தான் ஒவ்வொரு பஸ்காலும் தேவன் நமக்கு என்ன பண்ணுறாருன்னா ஆயத்தப்படுத்தி தந்துக்கிட்டே இருக்கிறார். ஸோ அதுக்காக நம்ம பார்க்குறோம் இந்த எல்லா விஷயங்களையும் நம்ம என்ன செய்யணும்னா விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்படி விழிப்புள்ளவர்களாக இருக்கும்போது தேவன் நம்மளை என்ன பண்ண மாட்டார்னா கைவிட மாட்டார். அப்படி கைவிடாத பட்சத்தில் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதம் தொடர்ந்து முன்னேற்பாடுவாராக தேவன் செய்வார் என்பதை நாம் உறுதிப்படுத்தலாம். இப்பேற்பட்டதான ஒரு அருமையான உணர்வுகளை இந்த நாளிலும் தந்த பிதாவாகிய தேவனுக்கு நாம் நன்றிகளையும் துதிகளையும் ஸ்தோத்திரங்களை எடுத்துக்கொண்டு பொறுமையோடு கேட்ட நாம் அனைவரையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.